பரணி கேக்குதா? ஆரம்பிச்சிடலாமா? அப்படியே ஆரம்பிங்க. எனக்கு ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஆரம்பிங்க. கேக்குதுண்ணா கேக்குதுண்ணா. அப்படியே அப்டேட்டோட ஆரம்பிங்க. ஏற்கனவே ஒரு 6 நிமிஷம் வெயிட்டிங்ல போச்சு. நான் ஸ்பேஸ் போட்டதையும் கொஞ்சம் மறந்துட்டு யாருக்கு ஸ்பீக்கர் அசோட் பண்ணாம விட்டேன். ஒரு முதல் 2 நிமிஷம். ஏங்க எனக்கு ஏதாவது அக்செப்ட் ஆகலையோன்னு நினைச்சு நான் 2 வாட்டி போய் ரெஃப்ரெஷ் பண்ணி கிளியர் கேச்சஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்தேங்க. இல்ல போனை கையிலேயே வச்சிருப்பேன். வீட்டுல இருப்பேன் எப்பவுமே. இப்ப கொஞ்சம் வெளியே வந்தேன். பேச போட்டுட்டு ஒருத்தர் ஏதோ பேசினாரு சொல்லி போனை தூக்கி பாக்கெட்ல போட்டு அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்புறமேட்டு 2 நிமிஷம் கழிச்சு மறந்துட்டு அங்கேயே ஒரு ஸ்பேஸ் வேற போட்டோமே. அதுக்கப்புறம் ஞாபகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்தேன். சரி பாரு, நீ அப்டேட்டோட ஆரம்பிங்க. பரணி ப்ரோ, அவரு கோவஸ்ட் அக்செப்ட் பண்ணிருப்பாரு போல இருக்கு. அதனால ஸ்பீக்கர் ஆன் பண்ண முடியாம கஷ்டப்படுறாருன்னு நினைக்கிறேன். சுகுமார் அண்ணா, நேற்று நீங்க பற்ற வைத்த நெருப்பொன்று பக பக பகேன்னு பற்றி எரிகிறது ட்விட்டர் முழுவதும். அவரும் ஆன் பண்ண மாட்டாரு. இன்னைக்கு ஆரம்பமே ஆகும் அமோகம் தான். 2 கோவர்ஸ்ட் ஜாலியா பேசுறாங்க. இல்ல எல்லாம் ஹலோ ஹலோ ஞாயிற்றுக்கிழமை பாருங்க. சொல்லுங்க பாருங்க. ஹலோ கேக்குதா கேக்குதா கேக்குதா? கேக்குது பாருங்க. சரி, ஓகே. அதான் துரந்தர் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தெய்வ திருமகள் சாரா தான் வந்து இந்த படத்துல ஹீரோயின் சொன்னாங்க. நான் உள்ள போய் பார்க்கல. எனக்கு அது அந்த நியூஸே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. நான் கூட அப்பா மகள் கதையோன்னு நினைச்சேன் ஃபர்ஸ்ட். சரி, ஓகே. அதே மாதிரி பறந்து போய் எல்லா இடத்துலையும் நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்து மோஸ்ட்லி வந்து நெக்ஸ்ட் வீக் பார்ப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஹரியர வீரமுள்ளு அந்த படத்தோட யூஎஸ்ஏ புக்கிங்ஸ் வந்து ஜூலை 10th வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அதே மாதிரி லவ் மேரேஜ் டைரக்டர் சண்முக பிரியன் அடுத்த ஃபிலிம் வந்துட்டு $1,000,000 ஸ்டுடியோஸ் ப்ரொடக்ஷனில் வந்து சைன் பண்ணியிருக்காரு. ஸோ அதுவுமே இன்னைக்கு வந்து சொல்லியிருந்தாங்க எல்லாருமே. அவ்வளோதான் நினைக்கிறேன். பெருசாக நீ வேற எதுவும் அப்டேட்டும் வரல. ஏதாவது விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்க. இந்த அபிஷியல் அப்டேட்டா இல்ல. பட் என்னன்னா டாக்ஸிக் படத்துக்கு அனிருத் மியூசிக்னு ஒரு தகவல். டாக்ஸிக்கா? ஆமா, யாஸ் அந்த படத்துக்கு வந்து அனிருத் மியூசிக்கா. டாக்ஸிக்கு அது கிளிம்ஸும் வந்துச்சேண்ணா, அதுவா? அதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு 112 பார்ல. ஆமா. அந்த படத்துக்கு இப்போ வந்து அனிருத் மியூசிக்னு தகவல் தெரியல. எல்லாம் உறுதி கூட சொல்றாங்க. அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரம் வரப்போதான். ஆல்ரெடி ரெண்டு ஃபுட்டேஜ் எல்லாம் வந்திருக்கு மியூசிக்கோட. அப்ப அதுக்கெல்லாம் மியூசிக் போட்டது இல்ல. அப்போ வந்து எல்லாரும் ரவி பஸ்ரூர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ வந்து என்ன சொல்றாங்க, அது எல்லாமே அனிருத் ஒர்க்குங்கிறாங்க. ஏன்னா அப்போ மியூசிக் டேரக்டர் அனௌன்ஸ் பண்ற பேரே இல்லாம தான் இருந்துச்சு அதெல்லாம். இப்போதான் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. பிரகாஷ், நான் வெளியே இருக்கீங்களா? ஆமா, அதனாலதான் நான் கொஞ்சம் வீட்டுக்கு போயிட்டு பேசுறேன் ஸ்டார்டிங். ஓகே ஓகே. ஃப்ரைட் ரைஸ் போடுற சவுண்ட் இருந்துச்சு, அதான் கேட்டேன். பார்த்தீங்களா பாத்தீங்க எங்க ப்ராடக்ட் எந்த அளவுக்கு பயங்கரமா சவுண்டை வச்சு அது என்ன செய்யறாங்க ஏது செய்யறாங்க. ஆனா நான் அது வாங்கல. அதுக்கப்புறம் இன்னொன்று வாங்கிட்டு இருக்கேன். சரி சரி, ஓகே ஓகேண்ணா. எக்ஸ்பீரியன்ஸு. எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சவுண்டு கேட்டாலே தெரியுதுல்ல, எத்தனை வாட்டி கேட்டிருப்போம். இன்னைக்கு ஆமீர் கான் வந்து அவர் வந்து விஷ்ணு விஷால் வீட்டுக்கே வந்து போய் அவர் குழந்தைக்கு பெண் குழந்தைக்கு பேர் வச்சிருக்காரு மிரான்னு சொல்லி. அந்த போட்டோ ஒன்று வந்துச்சு, கியூட்டா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. என்ன வேற அவர் இங்க அந்த ஃபிளட் தங்கிட்டாரா? இந்த கனெக்ஷன் எப்படி ப்ரோ ஆச்சு? இந்த ஃபிளட் டைம்லயே ஏகே, ஆமீர் கான், விஷ்ணு விஷால்லாம் ஒன்னா போட்டோ எடுத்துருந்தாங்க. அதாவது அமீர் கானுடைய அம்மாவுக்கு ஆப்ரேஷன். இந்த ஆப்ரேஷனுக்கு அவர் சென்னையில தான் ஆப்ரேஷன் பண்ணணும்னு இங்கே வந்துருந்தாரு. ஆப்ரேஷன் பீரியட்ல இங்கேயே தங்கி அவருக்கு ஒர்க் பண்ணலான்னு
அந்த ஒர்க்கை முடிச்சு நான் போயிட்டு போயிட்டு வரவோட இங்கே இருக்கான்னு சொல்லி ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒன்று பார்த்தாரு. அந்த அப்பார்ட்மெண்ட் வந்து விஷ்ணு விஷாலோட ஃப்ரெண்டுக்கு சொந்தமான கேட்டட் கம்யூனிட்டி போல இருக்கு. அதனால அவங்க பார்த்த க்ளோஸ் சைடு எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருந்தாங்க. ஒரே இடத்துல குடி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அவர் அமீர் கானோட அம்மா குணமாகற வரைக்கும் சர்ஜரி முடிகிற வரைக்கும் டோட்டலாக இங்கேயே செட்டில் ஆகிட்டாரு. இங்கே இப்போ அந்த அப்பார்ட்மெண்ட்ல இவரும் ஒரு வீடு எடுத்துக்கிட்டாரு அமீர் கான். அதனால க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அதுல வந்து ஏகேவும் ஜாயின். ஓகே ஓகே. அப்பா இன்னைக்கு ஒரு டைரக்டர் இன்டர்வியூவும் ப்ரொடியூசர் இன்டர்வியூ நல்லா இருந்துச்சு. சரி சுகுமார் ப்ரோ நேற்று பேச ஆரம்பிச்சோம் இந்த விஷயத்த சொன்னாரா இல்லையான்னு தெரியல. சுகுமார் ப்ரோ இருக்கீங்களா? இல்லையே, சொல்லலையே. எந்த விஷயத்த? நேத்து தான் ஸ்பேஸ் சொன்னார்ல, அந்த விஷயத்த சொல்லலன்னு சொல்லி. இல்ல இது இன்னொரு விஷயத்த சொன்னாரா இல்லையான்னு அவர் டவுட் தான் கேட்கணும். அவர் இருக்காரா? அவர் எதுவும் சொல்லலண்ணா, நீங்க சொல்லுங்கண்ணா. இல்ல நேற்று ஒரு அதிர்ச்சி சம்பவத்தை சொன்னோமே, அது சொன்னீங்களா? இந்த சம்பவம் இல்ல, உங்க சம்பவம் இல்ல, அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நடக்க போற சம்பவம். நேற்று அப்டேட்ல சொன்னீங்களான்னு கேட்டேன். நேற்று சினிமா அப்டேட் ஆரம்பிச்சு சொன்னீங்களா? அது எதுவும் சினிமா அப்டேட் பரணி சாப்பிட்டுட்டு இருக்கான், அப்புறம் சொல்றான்னா. ஆமாண்ணா, அப்புறம் விட்டாச்சு. சரி விடுங்க, இது நீங்க சொல்லுங்க என்னன்னு சொல்லிட்டு. இல்ல அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ஒரு வெற்றி விழா நடக்குது. அந்த வெற்றி விழா வந்து சுகுமார் ப்ரோ தெரியும் சொன்னாரா? என்ன படத்துக்குண்ணா? ஃபீனிக்ஸ்கா ப்ரோ? அஜித் குமார் ப்ரோ, வேவ்லென்த். சுகுமார் ப்ரோ சொல்லுங்க, அந்த வெற்றி விழா சொன்னீங்களா இல்லைங்களா? நீங்க சொல்லுங்க ப்ரோ, நான் சொல்லல. இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க சொல்லுங்க. நான் வேற வீட்டுக்கு போயிட்டு படி ஏறிட்டு இருக்கேன், சொல்லிடுறேன். சொல்லுங்க ப்ரோ, நீங்க உங்க வாயில சொல்லுங்க ப்ரோ. சொல்ல போறீங்க, சொல்லுங்க. அதுதான் ஃபீனிக்ஸ்னு தெரிஞ்சிருக்குல, சொல்லுங்க. இல்லங்க ஃபீனிக்ஸ் இல்லங்க, அவர் மறந்துட்டாருங்க. அதனால என்ன சொல்ல சொல்றாரு. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை எனக்கு தெரியும் எதுன்ட்டு. அப்ப சொல்லுங்க நீங்களே. தெரியும் எதுன்ட்டு. சரி, வேல்பாரி விஷயம். அது வேல்பாரி வந்து சங்கர் தலைமையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சீஃப் கெஸ்டாவும் வர ஒரு ஃபங்க்ஷன் நாளைக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை நடத்துறாங்க. வேல்பாரி வெற்றி விழா நடத்துறாங்க. பிரகாஷும் ஒன் ஆஃப் த சீஃப் கெஸ்ட். நீங்க அதாவது சொல்றேனே, ஒரு விஷயத்தை சொல்லும்போது அப்படியே ட்ரோல் ஆக்க கூடாது. இல்ல புரியல. அப்ப சங்கர் ஆரம்பிக்கிறாரு அந்த ப்ராஜெக்ட? எந்த இளிச்சவாய மாட்டனா? சங்கர் ஆரம்பிக்கிறாரு போல இருக்கு, அதான் சொல்றேன். சரி ஓகே, அது ஓகே. எந்த இளிச்சவாய மாட்டனா ப்ரொடியூசரு? பிரகாஷ்ண்ணா, இது எனக்கு கொஞ்ச நாள் முன்னாடி அந்த போஸ்டரு எனக்கு வந்து இதுல அனுப்புனாங்க, டிஎம்ல. நான் அப்பவே வந்து சொல்லணும்னு சொன்னேன்னா இல்லையா எனக்கு ஞாபகமே இல்லை. ரஜினிகாந்த் போட்டு திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நீங்க எந்த ப்ரொடியூசருங்க முன்னாடி வந்திருக்கான் அவ்வளவு படம் செலவு பண்றது சங்கரை நம்பி? எனக்கு புரியல. ஜூலை 11 வெள்ளிக்கிழமை மாலை 5:30 கலைவாணர் அரங்கம், சென்னை. அனைவரும் வருக. முன்பதிவு அவசியம். பிரகாஷ், நான் முன்பதிவு பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் வரவங்களுக்குங்க. சுகுமார் ப்ரோ சொல்ற மாதிரி நடத்துறது போனோம். விகடன் நடத்துறது, அவர் சீஃப் கெஸ்டா போறாரு. சுகுமார்ண்ணா, ஒரு பொய் சொன்னோம்னா அதுல லைட்டா உண்மையும் கலந்துருக்கணும். பொய்யா சொல்லக்கூடாது. சரி, நீங்க 80 பேர் மேல இருக்கீங்க லிசனர்ல ஸ்பீக்கர்ல. வேல்பாரிக்காக எந்த அளவுக்கு உழைச்சிருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் கூப்பிடல, அவர் கூப்பிடணும்னா நீங்க எல்லாரும் விகடனை வந்து ட்விட்டர்ல டேக் பண்ணி கேளுங்க. விட்டுருங்க, டாபிக்கே விட்டுருங்க, அடுத்த டாபிக் போங்க. நீங்க நம்மள ட்ரோல் பண்றத நீங்க எப்பவுமே டாபிக் எடுத்துறீங்க தவிர, நானும் உங்களை பார்த்துட்டே தான் இருக்கேன். ட்ரோல் மெட்டீரியல் ஆக்காதீங்கன்னு உங்களுக்கு 3 தடவை சொல்லிட்டேன். அது விட்டுருங்க, டாபிக்கே விட்டுருங்க, அடுத்த டாபிக். முதல்ல நேற்று நம்ம அறிவு சம்பவத்தை சொல்லிடுவோமா பேசாம? ஆனா ப்ரோ, பிரகாஷ் ப்ரோ, அவர் சொல்றதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, சப்போஸ் அது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா எல்லாருமே அதை பத்தி தேடி படிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ எபிசோடா உங்களுக்கு இருக்கிறது வந்து அது பெரிய அட்வான்டேஜ். அதுக்கு அது அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் நான் நல்லா ரீச் வரும்னு நினைக்கிறேன். ஏங்க அவர் சொல்லிட்டாருங்க, அவர் டிஎம்லயே வந்து சொல்லிட்டாரு. என்ன பண்ணாரு சொல்லுங்க, என்ன பண்ணாரு? இல்ல ப்ரோ, இப்பதான் ஷிஃப்ட் ஆகி கொஞ்சம் ஒர்க் எல்லாம் முடிஞ்சு செட்டில் பண்ணோடனே நான் வேலையை ஆரம்பிச்சிட்டு சீக்கிரம் கொடுத்துட்றேன்னு இருக்காரு. காரணம் கிடைச்சிருச்சு பாருங்க. இப்ப 20 நாள் காரணம் இல்லாம இருந்தாரு, இப்ப செமையான காரணம் கிடைச்சிச்சு. நான் வீடு மாத்தி இருக்கிறேன்,
எனக்கு நான் ஊரு மாத்திருக்கிறேன், ஸ்டேட்டு மாத்திருக்கிறேன், செட்டில் ஆகுறது 4 ஆகும், சூப்பரான காரணம் கிடைச்சிருச்சு. சரி விடுங்க பிரகாஷ், நம்மளும் ஒரு வெற்றி விழா கொண்டாடிடலாம், ஃப்ரீயா விடுங்க. அதான் ப்ரோ, என் தலைவன் சும்மாவே ஆடுவான், காரணம் கிடைச்சா காலைல சலங்கை கட்டில ஆடுவான், அந்த மாதிரிதான். என்னைக்கு நீங்க வீடியோ ரெடி பண்றீங்களோ அன்னைக்கு நம்ம ஸ்பிரிட் சார்பா உண்மையான வேல்பாரி வெற்றி விழா கொண்டாடுறோம். சீரியஸா கொண்டாடுறோம். சென்னையில நம்மளும் ஒரு விழா எடுத்து கொண்டாடுறோம். அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் விட்டு டீ பாய் ஷாப்ல வந்து நம்ம வந்து மிகப்பெரிய பார்ட்டி வைக்கிறோம். அங்க வந்து வாங்குற எல்லாத்துக்கும் டீ ஃப்ரீ, அந்த மாதிரி ஒரு ஆஃபரை கொடுத்து பார்ட்டி பண்றோம். எனக்கு புரியலையே, உண்மையாவா சொல்றீங்க? நீங்க வீடியோ எடுத்துட்டு வாங்க, வீடியோ ஃபுல்லா கம்ப்ளீட் வீடியோ ரெடி பண்ணுங்க. கண்டிப்பா நான் உண்மையை சொல்றேன். அன்னைக்கு வேலை ட்விட்டர்னு சொல்ற எல்லாத்துக்கும் ஆஃபர், டீ ஃப்ரீ, என்ன வாங்கினாலும் ஃப்ரீ, அந்த மாதிரி ஆஃபர் கொடுக்குறோம். அதுதான் வந்து ஃப்ரீ டாக்ஸ் ஸ்பேஸோட வேல்பாரி பார்ட்டி. நான் டீ காஃபி குடிக்க மாட்டேனே. பலவர குளிர்பானம் ஏதோ வாங்கி குடிங்க. பப்ஸ் சாப்பிடுவீங்க, கரும்பு ஜூஸ் சாப்பிடுவீங்கல்ல, அதெல்லாம் இருக்குல்ல. பப்ஸ், கரும்பு ஜூஸ், மினி சமோசா, அவர்தான் பட்டியல் பெருசா வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு என்ன வேணா சாப்பிடுங்க அதுல. சரி ஓகேண்ணா, ஓகே நம்ம பண்ணலாம். சரி பிரகாஷ் ப்ரோ, யார் அந்த ப்ரொடியூசர் வேல்பாரிக்கு? எனக்கு அது தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ஆர்வமா இருக்கு. அது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும். ஏதாவது தெலுங்கு ப்ரொடியூசரா இருப்பாருங்க. ஏங்க பாயிண்ட்டுக்கு வரும், என்ன டாபிக் அப்டேட் சொல்லுங்க. அது வெங்கட்லூரி லக்கி பாஸ்கர் சீக்வல் இருக்குன்னு சொல்லிட்டாரு ப்ரோ, அபிஷியலாவே. நான் பார்த்த 2 ஆமா, அவரது ஒரு இன்டர்வியூவும் தில்ராஜ் ஒரு இன்டர்வியூ போச்சு. வெங்கட்லூரி வந்து அடுத்து சூர்யா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் தான், எந்த பயோபிக்குமே எந்த ரீமேக்குமே எதுவுமே கிடையாது. அவர்கிட்ட 3 ஸ்டோரி சொன்னேன், அதுல இந்த ஸ்டோரி பிக் பண்ணாரு. இது வந்து ஒரு ஃபேமிலி ஸ்கிரிப்ட், சந்தோஷமா லவ், காதல், எமோஷன் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் அப்படின்ட்டு. அண்ட் தென் லக்கி பாஸ்கருக்கு வந்து சீக்வல் இருக்கு. பட் ஆனா அந்த படத்துக்கு வரும்போது 0 ஹைப் இருந்துச்சு, பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. இப்ப எதிர்பார்க்கறது வந்து பயங்கரமா எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதை ஈடு கொடுக்குற அளவுக்கு எழுதணும். ஸோ கண்டிப்பா சீக்வல் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. சீக்குவல் போய் ஃபுல் அண்ட் ஃபுல் யூஎஸ்ல தான் இருக்கும் போல, ஜாலியா இருக்கும். பார்ப்போம். அதே மாதிரி தில்ராஜ் வந்து தெலுங்கு ஹீரோஸ்க்கு ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் பெரிய படம் நீங்க பண்ணீங்க ஓகே, பட் எப்பவுமே வந்து இந்த சின்ன படம் பண்ணுங்க, சின்ன டைம்ல அதான் ப்ரொடியூசருக்கு ஹெல்ப்பா இருக்கும். நான் விஜய் சாரை வச்சும் சங்கராந்தி வஸ்தானே அவங்க வச்சு பண்ண படம் தான் எனக்கு பயங்கர ப்ராஃபிட்டா இருந்துச்சு. அந்த படம் வந்து சீக்கிரம் முடிஞ்சிருச்சு, சீக்கிரம் பிசினஸ் ஆச்சு, சீக்கிரம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி சீக்கிரம் முடியுங்க, 120 டேஸ் 150 டேஸ்ல முடியுங்க, இந்த இயர் கணக்கில் இழுக்காதீங்க, அது ப்ரொடியூசருக்குமே ரொம்ப ரிஸ்கா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்திருக்காரு. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அவரை சங்கர் திட்டாம என்ன ஒரே இன்டர்வியூ இதுதான். அவர் போஸ்ட் கேம் சேஞ்சர் ரிலீஸ்க்கு அப்புறம் சங்கருங்கிற பேரையோ கேம் சேஞ்சர்ங்கிற பேரையோ எடுக்காம ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காருன்னா அது இதுதான், இன்னைக்கு கொடுத்ததுதான். கொஸ்டின் கேட்டிருந்தா கண்டிப்பா புலம்பி இருப்பாரு. அடுத்து ஏதாவது டாபிக் ஆரம்பிங்கப்பா, நீங்க ரொம்ப அமைதியா இருக்கு. நான் இன்னைக்கு F1 தியேட்டரில் கண்டேன். எனக்கு படம் ஓகே. சரி சுகுமார் ப்ரோ, நேத்து நீங்க ஒரு நெருப்பு பத்த வச்சீங்களே, அது எந்த ஸ்டேஜ்ல இருக்கு? எந்த 3ல எந்த படம் 2 படம் ரிலீஸ் ஆகும்? சாரி, ஒரு படம் கன்ஃபார்ம் ரிலீஸ், கூட எந்த படம் ரிலீஸ் ஆக போகுது? அதான் சொன்னானே. அப்ப பராசக்தி வராதா? முதல்ல அந்த இடி ரைடு பிரச்சனை என்னதான் ப்ரோ ஆச்சு? இட்லி அது கடை ஓகே தான் ப்ரோ, அதுல இருந்து வெளியே சால்வ் ஆயிடுச்சு. அவருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இல்லைன்னு அது சொல்லி முழுக்க முடிஞ்சிருச்சுங்க. அது முடிஞ்சிருச்சு, அவங்க அக்கௌண்ட்லாம் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, கோர்ட்டே கண்டனம் தெரிவிச்சுட்டாங்க. இட்லி கடை, அது முடிஞ்சு இட்லி கடையே வந்துட்டு அக்டோபர் 1 வருது. ஆமா, அதே மாதிரி பராசக்தியோட அடுத்த ஷெட்யூலும் அவங்க வந்து பிளான் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்தடுத்து வேகம் சூடு எடுத்துரும். இனிமேல் என்ன அப்படின்னா, படம் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு வந்து அதை ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களோட முழு கவனமும் இனிமேல் வந்து இட்லி கடை மேலே இருக்கும். இட்லி கடையை முடிச்சுட்டு தான் அடுத்தது அங்கே போவாங்க. அக்டோபர் தானே இட்லி கடை,
இப்போ வந்து உங்களை ஆகஸ்ட் மேல பராசக்தியை பத்தி உங்களை அப்டேட் சொல்லுவாங்க. நடக்குமா? ஏங்க அதுதான் நடக்கும். ஆனா ஷூட்டிங் போயிட்டு இருக்கலங்க வெற்றிமாறன் கூட. இல்லைங்க, வெற்றிமாறன் படம் போயிட்டு இருக்கு. ராம்குமார் பாலகிருஷ்ணன் படம் வந்து கண்டிப்பா நடக்கும். அது வந்து வெற்றிமாறன் படம் முடிஞ்சோடனே, ஏன்னா வெற்றிமாறன் படத்துக்காக அவர் வந்து ஒரு லுக்ல இருக்காரு. அந்த லுக் முடிஞ்சதுக்கப்புறம் நடக்கும். ராம்குமார் பாலகிருஷ்ணன் இன்னைக்கு என்னன்னா ராம்குமார் பாலகிருஷ்ணனோட பிறந்த நாள். பார்க்கிங் டைரக்டர் இருக்கார்ல, இன்னைக்கு அவர் பிறந்த நாள். அதுலயும் அவர் கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கிறாரு. ஆல்மோஸ்ட் நான் ஃபேஸ்புக்கில் ஒரு இது பண்ணியிருக்கிறாரு, பார்ப்போம். சும்மா ஏன் சிரிக்கிறீங்க சொல்லுங்க ஏன்? ஆனா போங்க ப்ரோ, வேற எதனா பேசுங்க, அதை பத்தி பேசாதீங்க. நீங்க இதே வந்து வேற ஏதாவது டாபிக்னா குஷியாகி வந்துடுறீங்க. மற்றவங்க டாப்ல இந்தியன் 2 தக்லைஃப் வந்தா ரொம்ப குஷியாயிடுறீங்க. மற்றவங்க சிம்பு பத்தி கேட்டா மட்டும் அப்படியே அழுகிற எமோஜி போட்டு எஸ் ஆகிட்டு போயிடுறீங்க. அதுதான் சிரிச்சேனே, எங்க அழுவுற எமேஜே போடல, நான் என்ன அழுவுற எமேஜே போட்டேன்? ஆமா, அதை கேட்காதீங்க இதை கேட்காதீங்கன்னு சொல்லி அப்படியே பண்ணிடுறீங்களே. ஏங்க டாபிக் வருவோம். என்ன இன்னைக்கு நான் தக் லைஃப் வந்து சந்திரமுகி வருஷன் ஒண்ணு பார்த்தேன், பயங்கர பங்கமா இருந்துச்சுங்க. பிரகாஷ் ப்ரோ நீ வேற, ஜுராசிக் வேர்ல்ட நீ எப்போ பாக்கலையா? எடுத்துன்னு வருவ? அப்புறம் வந்து நம்ம அங்க அவரை பத்தி மட்டும் தான் ட்ரோல் பண்றன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இது எதுக்கு? யார் கை தூக்கி இருக்காரு? எபின் மைக்கேல். இந்த ராஜீவ் காந்தி வெப் சீரிஸ் ஒன்று வந்துச்சு இல்லைங்களா? ஆமா ப்ரோ. அது நான் பார்த்தேன். அது சரி. இப்போ அதை பற்றின அந்த அந்த சம்பவத்தை பற்றின விஷயங்கள் வந்து நான் முன்னாடி கேள்விப்பட்டிருக்கேன் நிறையா. ஆனால் இப்போ வரைக்கும் அவங்க 2 பேர்த்துல இவங்க அட்டாக் பண்ண இந்தியன் ஃபோர்ஸஸும் ஒரு மாதிரி பேட் இதாக தான் இருக்காங்க. அவங்களும் வந்து அந்த விடுதலை புலிகள் அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஆட்களாங்கிறது ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்கு. ஏன்னா ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் இல்ல, ஒரு வேண்டுகோள் மட்டும். இதுல அமைப்பு பேரை மட்டும் நீங்க சொல்ல வேணாம், அமைப்புன்னு மட்டும் சொல்லிட்டு போயிருங்க. ஓகே, யார் பேசினாலும் அந்த சீரிஸ் பத்தி பேசும்போது ரெண்டு ஆப்பனன்ஸ் இருக்காங்க இல்லைங்களா? 2 பேர் சைட்லையும் பார்த்தீங்கன்னா நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. இவங்கள யார் வந்து தப்பு செய்கிறாங்கிறது எனக்கு இந்த சீரீஸ் பார்த்த பிறகும் எனக்கு ஒரு கன்க்ளூஷன் வரல உனக்கு பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி இவங்க அந்த அந்த கடைசி எபிசோடில் இவங்க அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய ஹையர் அத்தாரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான டிசிஷன் எடுக்கவே விட மாட்டேங்கிறாங்க. ஒரு கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணி வச்சுக்கிறாங்க. கடைசியில் பார்த்தா அந்த 6 பேருமே வந்து சூசைடாக முடிச்சுக்கிறாங்க. அப்போ இங்கே வந்து ஹையர் அத்தாரிட்டிஸ் வந்து ஈகோவும் இந்த பாலிடிக்ஸும் வேலை செய்யுதோ அந்த டயத்தில்? பிரகாஷ் ப்ரோ அந்த சீரிஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டீங்களா? நான் இன்னும் பார்க்கலங்க, பார்க்கறதுக்கு நேரம் கிடைக்கல, பார்க்கணும். நானும் இன்னும் நம்ம பார்க்கல. இதுக்கு முன்னாடி நீங்க பிரகாஷ் ப்ரோ வந்து இதுக்கு முன்னாடி இதை பற்றி பேசுகிறப்போ அவர் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி அதை பற்றி நான் பேசினேன்னா ஏதாவது ஒரு சைடு பேசுகிற மாதிரி இருக்கும், அது இன்னொருத்தருக்கு ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால தான் அவர்கிட்ட கேட்டேன் இந்த கேள்வி, அதனால தான் அவர்கிட்ட கேட்கணும்னு வந்தீங்க. இல்லை, நான் வந்து சீரிஸ் பார்க்கல, அவங்க என்ன எடுத்திருக்காங்கன்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பாயிண்ட்ல போயிருக்கிறாங்கன்னு கூட இருப்பாங்க. ஒரு சைடு எந்த சைடு போயிருக்கிறாங்க அதை மட்டும் சொல்லுங்க. அவங்க 2 சைட்லயுமே போல, அதாவது கடைசியில வந்து அவங்க தேடி போற அந்த 5-6 எபிசோட்லயுமே தேடி போற ஆட்கள் வந்து சூசைட் பண்ணி முடிச்சுக்கிறாங்க. இவங்க கடைசி வரைக்கும் அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. சைடே இதுல எடுக்கல பிரகாஷ் ப்ரோ, யாரையும் பெரிய வில்லத்தனமா காட்டுற மாதிரி தெரியல. வில்லத்தனமா மட்டும் கிடையாது, உங்களுக்கு வந்து யாரு ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் சைடு காட்டுவோம்ல எந்த இதா இருந்தாலுமே, அது 2 சைட்லுமே நெகட்டிவா தான். ஒரு ஹைப்பே இல்லை, ஒரு யாரை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதே வர மாட்டேங்குது, மூவ்மெண்ட்டே இல்லாம இருக்கு. பிரகாஷ் ப்ரோ இன்னொன்னு எனக்கெல்லாம் அப்படியே குபீர் இருந்துச்சு பாக்குறப்போ, ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே வரும்னு நினைக்கிறேன். அவங்க அந்த இது சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்ச உடனே இன்னொரு பெரிய கைக்கு பிளான் போட்டிருப்பாங்க. ஆனா அதுக்குள்ளேயே மாட்டிக்க வந்துட்டீங்க. தமிழ்நாட்டுல இன்னொரு பெரிய கை, அது பேர் சொல்லுவாங்க, பட் இங்க ஸ்பாய்லரா இருக்கும். ஓகே டன். இல்ல அது நான் ஓப்பனாவே சொல்றேன். அந்த ஆளை வந்து கோயம்புத்தூர்ல வந்து இங்க க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸே நிறைய பேர் அந்த கேஸ்ல இது பண்றப்ப பார்த்ததா வந்து பேசியிருக்காங்க. இங்க ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்ல நிறைய பேர் கோயம்புத்தூர் சரௌண்டிங்ல.
அந்த போஸ்டர் பாய் சொன்ன அந்த முக்கியமான பர்சன். சரணி ப்ரோ, நீங்க கேரளால இருந்து ஷிஃப்ட் ஆயிட்டீங்கன்னு தெரிஞ்சே யாரோ ஒருத்தர் மலையாள படம் அப்டேட் கேட்டிருக்காரு கீழே உங்ககிட்ட. இல்ல அந்த தீரன் படம் எப்படி இருக்குன்னு அதை பத்தி சொல்லுங்கன்னு. அது வந்து நேத்தே நான் சொல்லியிருந்தேன், படம் வந்து டீசென்ட் டு குட்டா இருக்குன்னு ரிவ்யூஸ் வருதுன்னு சொல்லி. அவ்வளோதான். எபின் ப்ரோ யாரும் இங்கே சீரியஸ் பார்க்கல, அதனால எனக்கு அதை பற்றி சுத்தமாக ஐடியா கிடையாது. மேபி பிரகாஷ் ப்ரோ சீரியஸ் பார்த்தாருன்னா அவர் அதை பற்றி நிறையா பேசுவார்னு நினைக்கிறேன். அவர் பார்த்துட்டு வந்து சரி பேசுவோம் டீட்டெயில். சரி, சரி ஓகே. இன்னொரு அப்டேட் விட்டுட்டீங்களே, அது அபிஷியலா இல்லைன்னு தெரியல, வந்துட்டு இருக்கு. அந்த கில் பட ரீமேக்ல வெல்லம் கொண்டா சீனிவாஸ் நடிக்கிறாராமே. அது துரு விக்ரம் நடிக்கிறாருன்னு சொன்னாங்க, அது பண்றாங்கன்றாங்க, அதெல்லாம் வேஸ்ட். அதெல்லாம் வந்து தமிழ் எடுக்காம இருக்கிறது பெட்ரு. இன்னொரு ரூமர் என்னன்னா, அந்த சூர்யா 47 அன்வர் ரஷீத் இருக்கு, அவர் வந்து மலையாள டைரக்டர் எடுக்கிறாருன்னு சொல்லி ரூமர் இன்னைக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஏன்னா வந்து இப்போ வந்து தமிழில் வந்து கருப்பு நடிச்சிட்டு இருக்கிறாரு, தெலுங்கு டேரக்டர் கூட அடுத்த 46 அடுத்து மலையாள டேரக்டர்னு போறாரா, எந்த ரூட்ல போறாருன்னு தெரியல. அதுக்காடி இன்னொருத்தர் வந்து ஆவேசம் படம் எடுத்த ஜீத்து மாதவனா அவர் எடுக்கிறாருன்னு சொல்லி ஒரு ரூமர் கிளப்பி விட்டாங்க. ஆக மொத்தம் மலையாள டேரக்டர் கூட சூர்யா ஒரு படம் பண்ண போறாரு, அது 47, அதுதான் அங்கதான் பண்ண போறாருன்னு உறுதியா ரூமர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜீத்து மாதவன் வந்தா செம்மையா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சி ரெண்டு படமுமே, ரோமாஞ்சமும் சரி ஆவேசமும் சரி. அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் நெக்ஸ்ட் மூவி வந்து சனிப்போதா சனிவாரம் அவருதான் சொல்லி மேக்சிமம் கன்ஃபார்ம்ங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு 2-3 போஸ்ட் பார்த்தேன். யாருடைய படம்? இது சனிப்போதா சூர்யா சாட்டர்டே படம் இருக்கு, அப்புறம் அந்த டேரக்டரோட படம்னு. இல்ல அது டேரக்டர் தெரியுது, யாருடைய படம்? சூப்பர் ஸ்டார் பேர் வந்து விவேக் ஆத்ரேயா. சூப்பர் ஸ்டார்ஸ் நெக்ஸ்ட் பிலிம் ஆஃப்டர் ஜெயிலர் 2. ஆஃப்டர் எலெக்ஷன் அந்த படம் ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு கேள்விப்பட்டேன். எலெக்ஷனுக்கு அப்புறம் அவர் கூட தான் ஜாயின் பண்ண போறாரு சூர்யா சாட்டர்டே டேரக்டர் கூட. நம்பிக்கை இல்லை, சுத்தமா நம்புற மாதிரி செய்தியும் இல்லை. எனக்கும் இல்லை, அந்த டேரக்டருக்கு கொடுப்பாருங்கிறது நம்பிக்கை இல்லை. அதுவும் அது எலெக்ஷன் வரைக்கும் அவர் வெயிட் பண்ணுவாரா அடுத்த படத்துக்குங்கிறது கூட எனக்கு நம்பிக்கை இல்லை. அதனாலதான் நான் கேள்விப்பட்டேன், ஒரு டவுட். ஜீத்து மாதவனோட விவேக் ஆத்ரேயா கூட பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கலாம். இவர் ஜீத்து மாதவன் சொல்லி சூஸ் பண்றாரு. எல்லாமே ரூமர் தான் ப்ரோ. நான் இதுவே ரூமர் தான் நினைச்சேன். 46 பார்த்தா கன்ஃபார்ம் ஆகி இப்போ ஷூட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இல்ல அவர் துல்கர் மாதிரி மாறி மாறி எல்லா இடத்துலயும் கை வச்சு பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டாரு. இல்லைங்க, அவரு சீக்கிரமா நல்ல படம் எடுக்கிற டேரக்டரா இருந்தா பரவாயில்ல, டக்குன்னு படத்தை முடிச்சு அடுத்தது போகணும். ஒரே வருஷம் 2 வருஷத்துல வந்து ஒரே படத்துல முடங்கி கிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. அது வந்து கார்த்திக் சுப்ராஜெக்ட் அவர் இது பண்ணதுதான். கார்த்திக் சுப்ராஜ் சரி, இவரும் சரி, டக்குன்னு ஒரு வருஷத்துக்குள்ள 2 படத்தை முடிச்சு கொடுத்துட்டாங்க. பேக் டு பேக் ரிலீசஸ் இருக்கு. அதனால வந்து அவர் வெயிட் பண்ணவே தேவையில்ல, டக்குன்னு முடிக்கலாம். இந்த ஒரு பெரிய படத்துல போய் 2 வருஷம் கழிச்சு வந்து அது எந்த அளவுக்கு பாசிட்டிவா நெகட்டிவா முடியும்னு தெரியாதுல. இப்போ எப்படி இருந்தாலுமே டபுள் ரிசல்ட் இருக்கு. இதுனா இந்த 6 மாசம் முடிஞ்சிருச்சா, அடுத்த 6 மாசத்துல அடுத்த படம் வந்துடும். அந்த ஒரு அப்ப நீங்க சொல்றபடி பார்த்தா ஒரு இதுக்கப்புறம் லாங்கான ஒரு டேஸ் கொடுக்க போற படமே கிடையாது போல இருக்கு. அதான் ஏங்க அப்படிதாங்க இருக்கணும். ஏங்க எல்லாருமே அதுதாங்க பண்றாங்க. நீங்க 2 வருஷம் 3 வருஷம் பண்ணீங்கன்னா அது ரெஸ்ட் தாங்க முடியும். அப்படியே பண்ணீங்கனாலும் அதுல வர பிசினஸ் வந்து இவங்க 6 மாசத்துல ஒரு படத்துல பண்ணிட்டு போயிடுவாங்க. நீங்க சொல்றது கரெக்டு தான். அது ஆனா அந்த லாங்கா கொடுக்குற அந்த டேட் வந்து அந்த கரெக்டான டைரக்டர் சூஸ் பண்ணணும். இப்போ லோக்கியோ இல்ல ராஜமௌழி அந்த மாதிரி டைரக்டருக்கு அந்த லாங் டேஸ் கொடுத்தா பெட்டரா இருக்கும். லோக்கியே ஷார்ட் ஃபார்ம் தாங்க, அவரும் 6 மாசத்துல ஒரு வருஷத்துல படம் எடுக்கிறது தாங்க. ராஜமௌழி தாங்க வருஷ கணக்கில் எடுத்துட்டு இருப்பாங்க. நவீன் ப்ரோ அவ்வளவு மேல இல்லப்பா, அவ்வளவு மேல இல்ல. இல்ல ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். இப்போ சிவாவு கையில வந்து 2 வருஷம் கொடுத்தது நான் தப்புன்னு தான் சொல்லுவேன். விடுங்க, அது ஒரு பேட் சாப்டர் நினைச்சு விட்டுருங்க. வெங்கி அட்லூரி சூஸ் பண்ணது வந்து இருக்கிறதுல பெஸ்ட் சான்ஸ். இது என்னன்னா அவர் முன்னாடியே அதை பண்ணியிருக்கணும். இப்போ ரொம்ப லேட்டா பண்ணாலும் பரவாயில்ல, ஓகே. இப்போ சூப்பர் ஸ்டார் சூஸ் பண்ணிட்டு அந்த விவேக் ஆத்ரேயாவே அடுத்து பண்ண ட்ரை பண்ணலாம்.
இப்போ அவர் முடிச்ச பிறகு கூட. பூஜா சாங் அடுத்து இறக்குவாங்களா ப்ரோ கோரியில இருந்து? பூஜா சாங்கத்தான் இறக்குவாங்க. மொத்தமா எத்தனை ஓ, ஒரு 3 காவாலா சாங் மாதிரி இருக்குமா? பூஜா சாங் காவாலா ஒண்ணு, மாதிரி ஒரு பவர் பாட்டு ஹவுஸ் சாங் ஒண்ணு இருக்கும். மத்தபடி எல்லாம் தீமா தான் ப்ரோ இருக்கும். அதை தாண்டி ஏதோ ஒரு எமோஷனல் சாங் ஒண்ணு இருக்கும், அவ்வளவுதான். அந்த மாதிரி ரத்த மாறிய மாதிரி ஒரு சாங் இருக்குன்னு நினைக்கிறேன். போர்க்கண்ட சிங்கம் மாதிரியா? போர்க்கண்ட சிங்கம் ரத்த மாறிய மாதிரி ஒரு சாங் இருக்கு. பவர் ஹவுஸ் சாங் ஒண்ணு இருக்கு. பூஜா ஹெட்டே சாங் ஆல்ரெடி சிட்டுக்கு வந்துருச்சு. இதுல பூஜா ஹெட்டேவும் இது மட்டும்தான் டான்சிங் சாங்கா இருக்கும். மத்த எல்லாமே படத்தோட சேர்ந்து வர மாதிரி தான் இருக்கும். இந்த ஜெயிலர்ல ஆல்ரெடி அந்த தீயோட சாங் பாடியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி. பரணி ப்ரோ கனெக்டிங்ல போயிட்டாரு. எனக்கு ஸ்பீக்கர்ல தான் காமிக்குது. இந்த வார் 2 யாரு இங்க தமிழ்நாட்டுல ரிலீஸ் பண்றாங்க? அவங்களுக்கு தியேட்டர்ஸ் கிடைக்குமா? பிங்க் ஸ்டுடியோ. அவங்க தமிழ்நாட்டுல 100-200 ஸ்கிரீன் இருந்தா போதும் தான் நினைப்பாங்க. அவங்க சென்னையில தான் மேக்சிமம் அவங்க ரிலீஸ் பார்ப்பாங்க. சென்னை, கோயம்புத்தூர் அந்த மாதிரி பெரிய மல்டிபிளெக்ஸ், அதாவது பெரிய ஸ்கிரீன்ல இருக்கிற பக்கம்ல தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஊருக்குள்ள எல்லாம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு டிஎன்ல கிடைச்சாலும் கிடைக்காதே போனஸ் தான். ஆனா நார்த்ல அந்த யாஸ்ராஜ் பிலிம்ஸ்ங்கிறதுனால அவங்களுக்கு நிறையவே மல்டிபிளெக்ஸ்ல இது கிடைக்குமோ ஸ்கிரீன்ஸ்? அதுதான் ப்ரோ பிரச்சனை எனக்கு. இவங்க ஆல்ரெடி வித்து இருந்தாங்கன்னா அந்த யார் வாங்கியிருக்காங்களோ அவங்க அந்த தேட்டர் லாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. பட் இவங்கன்னா அதை பண்ணாம இருக்கிறங்காட்டி மேக்சிமம் வர்றதெல்லாம் அவங்க புக் பண்ணிட்டாங்கன்னா அதுவுமே ஒரு பெரிய ரிஸ்க்ல தான் முடியும் நார்த் சைட்ல. ஏன்னா ஆல்ரெடி ஐமேக்ஸ் ஃபுல்லா அவங்க இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுல வர ஒரு ரெவென்யூ பிளாக்கு. இப்போ அடுத்து அந்த பிவிஆர் ஐநாக்ஸ் கூடயும் ஒரு இது பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் அங்கேயுமே பிவிஆர் ஐநாக்ஸ் கிடைக்காது. ஒய்ஆர்எஃப் ஒரு முடிவுல தான் இருக்காங்க, ஸ்பை யூனிவர்ஸை எப்படியாவது புஷ் பண்ணிடணும்னு. இல்ல ப்ரோ, இதை ஓடலன்னா அவங்க அடுத்த 2 ப்ராஜெக்ட் மொத்தமா முடிச்சு அவங்க ஸ்பைனஸே இதுக்கப்புறம் வராது. இந்த படத்தோட இது ஹிட்டை பொறுத்து தான் அவங்களோட அடுத்த 2 இதுமே இருக்கு. டைகர் வர்சஸ் பத்தான் அடுத்த பார்க்கும். அப்ப எல்லாம் ரித்திக் கையில தான் இருக்குது. ரித்திக் ரோஷன் அவரோட கையில தான் எல்லாம் இருக்கு போல இருக்கு, ஸ்பை யூனிவர்ஸே. ரித்திக் ரோஷன்லாம் அவரே இப்ப கொஞ்சம் இதாதான் இருக்காரு. ஏன் பரணி லிசனர் போனார்னே தெரியலையே. ஏன் கனெக்டிங்ல காமிச்சேன்னு சொன்னாரு ப்ரோ. எனக்கு நாளைக்கு ஸ்பீக்கர்ல இருந்தாரு, திடீர்னு பார்த்தா ஸ்பீக்கர்ல இருந்து காணாம போய் லிசனர்ல இருக்காரு. மேபி இன்டர்நெட் இஷ்யூவா இருக்கலாம். இன்னுமா அவருக்கு அந்த கனெக்ஷன் கிடைக்காம இருக்கு? ஆமா, அவர் கனெக்ஷன் இன்னும் கிடைக்கல அவரு. சரி, ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எடுத்துட்டு வாங்க. யாராவது சொல்லுங்க, மாவீரன் சார் சொல்லுங்க, ஏதாவது டாபிக் சொல்லுங்க. நீங்களே ஏதாவது சீரிஸ் ஏதாவது பார்த்து வித்தியாசமா சீரிஸ் சஜஷன் பண்ணுங்க. இன்னைக்கு ரொம்ப பிளாங்க் ஆகுது, ரொம்ப கேப் பண்ணுவது. பிரகாஷ் ப்ரோ, பாய்ஸ் எது வரைக்கும் போச்சு? 3rd சீசன் ஆரம்பிச்சிங்களே. 3rd சீசன் 8வது எபிசோட் பார்க்க போறேன் நான். எப்படி இருந்துச்சு ப்ரோ இந்த சீசனு? நான் போய் பிரசாந்த் கூப்பிட்டு வரேன். ஒரு 5 நிமிஷம் அவர் வந்தா இன்ட்ரெஸ்டா ஆகுது. நான் பிரகாஷ் ப்ரோ நேத்தே பாதிலே கட் ஆயிடுச்சு. ஆமா, கூப்பிட்டுவாங்க. ஆமா, நீங்க எதுவும் பேசவே மாட்டீங்க. நீங்க ஏதாவது பேசுங்க. ஏன் பேச மாட்டீங்க? நீங்க பேசினா சரியா இருக்கும். என்ன ப்ரோ பேசுறது? நானே வழியில துடிச்சு படுத்துட்டு இருக்கேன். ஏன், என்ன வழினா? பரணி தெரியாதா? தெரியாது. பரணி, நான் உனக்கு தடா போறது உனக்கு தெரியும்ல, போறேன்னு சொன்னது. ஆமா. போனது வரையும் தான் உனக்கு தெரியும். அங்க நடந்த சம்பவம் உனக்கு தெரியாது. ஐயோ,
அந்த கதையை சொல்லுங்க, அவங்களுக்கு மற்ற மக்களுக்காச்சும் அது கொஞ்சம் இதா இருக்கும். சொல்லுங்க. ஒன்றும் ஆகலை. தடா தடா போயிருந்தேன் சென்னை அது ஒரு 3 ஹவர்ஸ் இங்கேருந்து. டக்குன்னு பிளான் பண்ணி அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே போயிருந்தேன். போனால் அங்கே காலையிலே போயிட்டு சரி ட்ரெக்கிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே தான் ஃபால்ஸ் இருக்கும். சரி ட்ரெக் பண்ணலான்னு கொஞ்சம் தூரம் நார்மல் ஒரு இது மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறமா ரொம்ப பெரிய பெரிய பாறை, அந்த பாறையெல்லாம் ஏறி ஒரு கட்டத்துக்கு மேலே போயிட்டு ஃபால்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய பெரிய பாறை ஏறி போயிட்டு அது கடைசியில் என்ன ஆச்சுன்னா எல்லாம் ஒரு நல்லா தான் ஸ்மூத்தாக தான் போயிருந்துச்சு. ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன அருவி மாதிரி வந்தது. அதில் உட்காந்து எல்லாரும் ஃபோட்டோ எடுத்தாங்க. சரி வீடியோ எடுத்தாங்க, எல்லாம் நல்லா வருது, நம்மளும் போய் அங்கே உட்காருவோம் அப்படின்னு. அது அந்த ஆல்ரெடி அது மேலே ஃபுல்லாக அது ரொம்ப ஒரு மாதிரி பாசி ஃபுல்லாக வழுக்கிற மாதிரி இருந்தது. எல்லாரும் பார்த்து போங்க நம்மளுக்கு ஃபோட்டோ எடுக்கிறா ஆர்வத்தில் சரி நம்ம போயிடுவோம் எப்படியும் அப்படின்னு நினச்சிட்டு சைடில் ஒரு ஒரு பாறை இருந்தது, அது மேலே காலை வச்சேன். காலை வழுக்கி அப்படியே கீழே ஒரு தண்ணீர் அதாவது ஒரு குழி மாதிரி இருந்தது. அதுக்குள்ள ஒரு கூறான கல் இருந்தது போல, எனக்கு தெரியல. அப்படியே வழுக்கி கால் உள்ள போயிடுச்சு. உள்ள போனா காலில் ரத்தம் வருது. எனக்கு அந்த டைம்ல வலி எதுவுமே தெரியல, குத்துன வலி எதுவுமே தெரியல. அப்புறம் எடுத்தா ரத்தம் நிக்கவே இல்லை. ரொம்ப ரொம்ப ஒரு பிளட் ஃப்ளோ அதிகமா இருந்தது. ஏன்னா கரெக்டா காலோட கட்டை விரல் கீழே பாதத்துல அங்க அடிபட்டு ரத்தம் நிக்கவே இல்லை. அது வந்துட்டே இருந்தது. தண்ணியில வைக்கிறேன், காலை அழுத்தி பிடிக்கிறேன், என்ன அழுத்தி பிடிச்சாலுமே ரத்தம் நிக்கல. அதுக்கப்புறம் வலி வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் அங்கே போயிட்டு இருக்கிற ஒரு ஏதோ துணி எடுத்துட்டு கட்டி விட்டாரு. அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணின்னு வந்துட்டேன். அது அந்த டைம்ல துணியை வச்சு கட்டி ஏதோ இது பண்ணி அப்புறம் சென்னை கார் ஓட்டின்னு வந்துட்டேன். மேலே இருந்தால் அங்கே அப்புறம் திரும்பி கீழே அதே மாதிரி பாறையெல்லாம் இறங்கி தான் வரணும். அது ஒரு 5 கிலோமீட்டர், அதெல்லாம் தாண்டி திரும்பி அப்புறம் அங்கேருந்து கார் ஓட்டின்னு சென்னை வரையும் வந்துட்டு சரி வலி அதிகமாக இருக்கு, ஹாஸ்பிட்டல் போயிடலான்னு போனா அங்கே அவ்வளோ பெருசாக வெட்டு இருக்கு. இவ்வளோ நேரம் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 தையல் போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. 4 தையலா? நேத்தே சொல்லிட்டு இருந்தாரு போகணுமான்னு. தையல் போடுற அளவுக்கு அன்னைக்கு கேட்டேன் பாரு, பெரிய வெட்டுப்பா. அது எனக்கே தெரியாது அவ்வளவு பெரிய வெட்டுன்றது, எனக்கு சீரியஸா தெரியாது. அது நான் என்ன பண்ணேன், அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சும்மா ஒரு கட்டு மட்டும் கட்டிக்கிட்டு அங்க கட்டிட்டு, ஆனா நான் பாக்குறேன் ஷூ ஃபுல்லா ரத்தம். நான் கட்டு போட்டு தண்ணி பாறை ஃபால்ஸுக்கு போகும்போது ஃபுல்லா பாறை இருக்குல்ல, அந்த ஒரு பாறையில கை வைக்கும்போது அது அந்த கால் வைக்கும்போது கால் வழுக்கி தண்ணிக்குள்ள கால் போச்சு. தண்ணிக்குள்ள ஃபுல்லா கூர்க்குற கால் இருந்தது. தண்ணிக்குள்ள அடிபட்டா அவ்வளவு சீக்கிரம் தெரியாது. தண்ணியில் அடிபட்டா அவ்வளவு சீக்கிரம் தெரியாது. அதுதான் அப்பவும் வலி தெரியல. அதுக்கப்புறமா ரத்தமே நிக்கல. அது நான் வீட்டுக்கு ஷூ கட்டி பாக்குறேன், ஷூ உள்ள ஃபுல்லா ரத்தம். அப்ப ரத்தமே நிக்கல போல அப்படின்ட்டு சரி இது நிக்கிற மாதிரி தெரியல, ஹாஸ்பிட்டல் போனா இது இவ்வளவு பெருசா வெட்டி இருந்த அப்படிங்க நிக்கும், உள்ள ரொம்ப டெப்தா உள்ள போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தையல் போட்டாதான் இல்ல வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க தையல் போடும்போது அவங்க அனஸ்தீசியா போடுவேன் அப்படின்னாங்க. எனக்கு அனஸ்தீசியா போடுறதுக்கு முன்னாடி ப்ரொசீஜர் எல்லாம் சொன்னாங்க. மயக்கம் வர மாதிரி இருந்தா சொல்லிடுங்க, சில பேர் காஃப் வரும், சில பேருக்கு ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி வரும் அப்படின்னாங்க. எனக்கு பயமாயிடுச்சு. அனஸ்தீசியாலாம் வேண்டாம், எனக்கு அப்படியே ஸ்டிச்சஸ் போடுங்கன்ட்டேன். எனக்கு அந்த வலி தெரியணும், ஏன்னா அந்த வலியை உணரணும். எனக்கு அனஸ்தீசியா போடாங்கன்னு படங்கள்ல வில்லன்கள் பேசும்போது நீங்க பாத்துருப்பீங்க, எத்தனையோ படங்கள்ல பாத்துருப்பீங்க. இன்னைக்கு அதுதான் நான் அந்த மாதிரி மைண்ட்ல வச்சுக்கிட்டு வில்லத்தனமா சொல்லியிருக்காங்க. எனக்கு அது கிட்டத்தட்ட எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, தில்லு படத்துல அந்த ஆசிஸ் வித்தியாசி மூஞ்சில தையல் போடும்போது எனக்கு போடாத, அவன் முகம் எனக்கு தெரியணும், எனக்கு தையல் தெரியணும் அப்படின்னு பாருல. அது மாதிரி சும்மா அப்புறம் டாக்டர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. சரி இவரு ரொம்ப தைரியமான ஆள் தான் போல இருக்குன்னு அனஸ்தீசியா போடாம அந்த காயத்துல கைய பச்சை விட்டு பஞ்ச விட்டு கைய உள்ள விட்டு கொடைஞ்சி சுகர் பேஷண்ட் மட்டும் இல்ல ப்ரோ, அது கையில ஏதோ ஒரு இது இருந்தது கத்தி, அது சின்ன இது மாதிரி கிளீன் பண்றது போல, அது உள்ள ஏதோ டஸ்ட் எல்லாம் அந்த ரிமூவ் பண்ணன்னு சொல்லிட்டு ஏதோ போட்டு பஞ்சு விட்டு கை உள்ள விட்டு கரகரன்னு நாங்க அப்படியே மண்டி ஏறிச்சு. கால்ல இருந்து வலி உயிர போயிடுச்சு. ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு அனஸ்தீசியா குத்துருங்க, என்னால முடியலன்னு கத்துறேன். நீங்க தாங்க வேணாம், நீங்க இப்போ அனஸ்தீசியா கொடுன்றீங்க, இருங்க ப்ரொசீஜர் போயிட்டு இருக்கலான்றாங்க. ஐயோ தயவு செய்துன்னு ஆட்டாதீங்க ரொம்ப வலி உயிரை போற மாதிரி இருந்துச்சு. சரி அனஸ்தீசியா போட்டா வலி போயிடும்னு பார்த்தா அந்த அனஸ்தீசியா எங்க போட்டாங்கன்னா கால் பாதத்துல, அத காலுக்கு கீழே பேஸ்ல குத்துனா ரொம்ப வலிக்கும் போல. நம்மளுக்கு முள்ளு குத்துனா வலிக்கும்ல, அதே மேல நம்ம குத்துனா அந்த அளவுக்கு வலி கம்பேரிட்டிவ்லி கம்மியா இருக்கும் இதை கம்பேர் பண்ணும்போது.
ஊசியே வந்து அந்த பாதத்துல தான் குத்துனாங்க. அது ஒரு ஒரு வாட்டி இல்ல, 4 இடத்துல ரவுண்டா குத்துனாதான் அது வந்து ஸ்ப்ரெட் ஆகுமா, லோக்கல் அனஸ்தீசியான்னு சொல்லிட்டு. எல்லா இடத்துலயும் குத்தும் ஒரு ஒரு ஊசியும் குத்தும் போது வந்துட்டு உயிர் போற மாதிரி அந்த மாதிரி வலியை நான் வாழ்க்கையில அனுபவிச்சதே இல்லை சீரியஸாவே. அதாவது அப்படி ஒரு குத்து. ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு வலியை மறக்கிறதுக்கு இன்னொரு வலி, இன்னொரு வலியை மறக்கிறதுக்கு அதை விட கொஞ்சம் பெரிய வலி, அந்த வலியை சத்தியமா bro, நான் மறக்கிறதுக்கு அதை உண்மையா விட சொல்றேன். பெரிய வலி, எனக்கு அதுக்கப்புறம் பெரிய எனக்கு வலி. உண்மையில அடிபட்டும் போது கூட அவ்வளவு வலிக்கல. அடிபட்டு நான் கார் ஓட்டின்னு வரும்போது கூட ஓரளவு வலியை மேனேஜ் பண்ணி வந்துட்டேன். ஆனா அந்த வலியை பார்த்த இவன் ஊசி போட்டு தையல் போடும்போது வந்த வலி என்னால வந்து தாங்கவே முடியல. அதுக்கப்புறமா தைலம் முடிச்சு வீட்டுக்கு கூட்டின்னு வந்து படுக்க போட்டாங்க தான். நைட்டு தூங்குற வரையும் வலி தெரில. வெடிகாலம் 6 மணிக்கு ஆரம்பிச்சிச்சு கால் வலி. ஜிவ்வு ஜிவ்வு ஜிவ்வுன்னு இன்ன வரையும் அந்த வலியிலேயே தான். அப்பப்போ ரொம்ப பெயின் அதிகமா இருந்துச்சு. சரி ஓகே, என்ன பண்றது, நம்ம என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சு போனோம். இல்ல உண்மையிலேயே ஆனா ஃபால்ஸ். சுகுமார்ண்ணா, சொல்லு பரணி. அனஸ்தேஷியா டாக்டர்ன்னு சொல்லி ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எல்லா ப்ரொசீஜரும் ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்க ஏன் அது வந்து வந்து ஃபுல் அனஸ்தீசியா, இது கால் இது லோக்கல் அனஸ்தீசியா. சரி அந்த ஓகே. கால்னா அது விரலுக்கு மட்டும், அந்த விரல்ல மட்டும் தான் போட்டாங்க அனஸ்தீசியா. ஓகே. இப்போ வந்து ஒரு இது வலிக்க தெரியாம இருக்கிறதுக்கு தானே போடுறேன்னு சொன்னாங்க. ஆமா, இப்போ வந்து பல் எடுக்கிறாங்கன்னா வலி அந்த பல்ல தெரியாம அந்த மட்டும் தான் இருக்கிறதுல போடுவாங்க. கிட்டத்தட்ட டென்டல் கிளினிக் போறீங்கல்ல, அந்த இடம் மறுத்து போகும். நீங்க வந்து எப்படின்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப பல்லுல வந்து இப்போ ஒரு கீழ் வேர்ல ஒரு இடத்துல குத்துவாங்க, ஒரே ஒரு இடத்துல குத்திடுவாங்க. அந்த கீழ் மரம் உதடு பூரா ஊசின்னு வீங்கி இருக்க சொல்லுங்க. மாதிரி தெரியும், மரம் மரத்து போயிருக்கும், அவ்வளவுதான். அவ்வளவுதான். அது அதைதான் பண்றது. ஆஸ்தீசியானா எல்லாம் ஆபரேஷன் ஆமா பண்றதுக்கு பண்ற ஆமா, மாதிரி எல்லாம் யோசிச்சு இருக்கோம். அதைத்தான் வந்து இவர் வில்லன் மாதிரி சொல்ல அப்படித்தான்ப்பா போய் பயந்துட்டேன். ஊசி எடுத்துன்னு வந்து குத்தம் காட்டும் போது பயந்துட்டேன், எங்க மயக்கம் எதுவும் போட்டுருமோன்னு சொல்லிட்டு வேண்டாம் அப்படின்ட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தா, இந்த மருத்து போறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா, எனக்கு புரியுற மாதிரி சொல்லியிருந்தீங்கன்னா போடுன்ட்டு இருப்பேனே, என்னையா சொன்னீங்க நீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அது எனக்கு அது பிரச்சனை இல்லை. எனக்கு வீட்டில் ஒரே இடத்துல அதுவும் காலை ஒரு மாதிரி சைடில் தான் வச்சுன்னு உக்காரணும். அது எனக்கு அது வெளியே எங்கும் போக முடியாது. இன்னொரு ஒரு வாரத்துக்கு போகாதீங்கன்னு சொன்னனால தான் ரொம்ப வருத்தமா இருக்கு, பெரிய வருத்தமா இருக்கு. இல்ல, அது ஒரு பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அடிபட்டது காலு குழந்தது இதெல்லாம் ஒரு ஒரு இது நேர கொடுமை. ஆனா அங்க இருந்து அந்த அடிபட்டதுக்கு அப்புறம் 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் அவர் நடந்து வந்தது ஒரு கொடுமைனா, அதையும் தாண்டி கார் ஓட்டிட்டு வந்திருக்காரு bro, சென்னை வரைக்கும். அது காரை கூட யார்ட்டையும் தராம நான் தான் ஓட்டுவேன் அப்படின்னு ஓட்டிட்டு, அது அடிபட்ட காலிலேயே ஓட்டிட்டு வந்திருக்கிறாரு. ஓட்டிட்டு வந்து அந்த கிளினிக்ல கேட்டுருக்காங்களாம், டாக்டர்கிட்ட ஹாஸ்பிட்டல்ல கேட்டிருக்கப்போ அவங்க கேட்டு எப்போ அடிபட்டுச்சு, அது காலைல 11 மணிக்கு அடிபட்டுச்சுங்க. இப்போ வந்துருக்கீங்க, கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கிறாரு, பாத்துங்க டாக்டர் என்ன நினைச்சிருப்பாங்கன்னு. இப்ப இவரு டாக்டர் உடனே ஓஆர்எஸ் கொடுங்க, நிறைய ரத்தம் போயிருக்கும், நிறைய பிளட் இதுவாயிருக்கும், உங்களுக்கு எனர்ஜி ட்ரெயின் ஆயிருக்கும், அப்படி இப்படின்னு என்னதான் சொல்றான் அவன். நான் பயந்துட்டேன் ப்ரோ. பொலன்னு ரத்தம் நிறைய போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, ரத்தமே நிக்கல. வரவனுங்க போறவனுங்கலாம் வந்து நம்மளை பார்த்தோம், ஐயோ என்ன இவ்வளவு பெரிய அடி, ஐயோ இவ்வளவு பெரிய அடினானுங்க. நம்மளுக்கு வந்து இன்னும் அங்க இருந்து இவ்வளவு தூரம் ஏறி வரவே நம்ம வந்து 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. திரும்பி இறங்கி போகும்போது எப்படி நம்ம இறங்கி போறோம், இவ்வளவு பெரிய பாதையெல்லாம் கடந்து எவனும் தூக்கினும் போக முடியாது. என்னடா ஆக போகுது, மயக்கம் போட்டு எதாவது வந்துருவோமோன்னு ஒரு பக்கம் வந்து ஒரு ஒரு அடி பயங்கர பயம். அதெல்லாம் மீறி அதுக்கப்புறம் ஏதோ வந்து சேர்ந்துட்டேன்னு சந்தோஷப்பட்டேன். சரி சுகுமார்ண்ணா, இப்ப இந்த ஒரு வாரம் வந்து இந்த மாதிரி இது இருக்குன்னு நினைக்கிறப்போ உங்களுக்கு வருத்தமா இருக்கு. வீட்டுல திட்டலையா? வீட்டுல திட்டுவாங்க தான், அதுக்கு திட்டாம இருப்பாங்க. வீட்டுல சரியான திட்டு. இன்னும் கல்யாணம் ஆயிட்டு பேச்சுலர் ட்ரிப் மாதிரி அப்பப்போ ஃப்ரெண்ட்ஸுங்களோட போனா இப்படிதான் அப்படின்னு ஒரே திட்டு. இல்ல என்ன பண்றது? என்னன்னா, இந்த அடிபடுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அவர் கடந்த ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது 1.5 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எங்கேயுமே போக மாட்டாரு, எங்கேயுமே வீட்டில் விட மாட்டாங்களாம். அந்த அளவுக்கு நல்லா கிரிப்பிங்காக வச்சிருந்தாங்க. இப்போதான் 1.5 2 வருஷமா ஃப்ரீயா அங்கங்க போலாம் இங்க போலாங்கிற மாதிரி நல்லா ஜாலியா சுத்திட்டு இருந்தாரு. அதுவும் கடந்த 6 மாசமா நல்லா ஃப்ரீயா சுத்திட்டு இருந்தாரு. எங்க கூட பெங்களூர் வரது என்ன, அங்க ஆந்திரா போறது என்ன சுத்திட்டு ஜாலியா சுத்தாரு. இப்போ அடுத்த ஒரு பிளான்லாம் போட்டு வச்சிருந்தாரு. பயங்கரமா பிளான் போட்டு பாஸ்போர்ட் ரினியூவலுக்குலாம் கொடுத்துட்டாரு, ரெடி பண்ணிட்டாரு நம்மள்ட்ட பேசி. இப்ப இந்த வீட்டுல இப்ப இது தெரிஞ்சு போச்சு இல்ல, இப்ப பழையபடி நெருக்கி இனிமேல் இவரை வந்து வீட்டை விட்டே வெளியே அனுப்ப மாட்டாங்க. இனிமேல் படத்துக்கு போறியா, படத்துக்கு போ, ப்ரெஸ் ஷோ முடிஞ்சா டைமுக்கு எப்ப வர போற அப்படின்னு மைனா படத்துல கூப்பிடுற மாதிரி. அட நீங்க வேற ப்ரோ, ப்ரெஷ் ஷோவே ஒரு 10 நாளைக்கு போக கூடாது, எனக்கு அடுத்த வாரம் இது இருக்கு, ஃப்ரீடம் இருக்கு அப்படின்னா. உனக்கு ஃப்ரீடம் இல்ல, ஃப்ரீடம் போடுவாங்க அப்படின்றாங்க. கேட்டா இல்ல உண்மையிலேயே இந்த வாரம் பிரீமியர் ஷோ போக மாட்டீங்களா நீங்க? இல்ல பெயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. இல்ல அது மாதிரி கஷ்டம். இனிமேல் அவங்க ஒய்ஃப் வந்து இனிமேல் டூரு அப்படின்னு இந்த வார்த்தைகள்லாம் வாயில வந்துச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்ப அந்த கோவா டூரு
அதான் சொல்றேனே, அவரு கோவா டூர் போச்சு, ஃபாரினுக்கு பாஸ்போர்ட் ரினியூவல் பண்ணது போச்சு. இனிமேல் வந்து ஒழுங்கா இருந்தது இவரே கெடுத்து. அது எப்படின்னா டூரு, அது எப்படி சொல்றது, சேஃபா இருந்த இடத்துல இவரே வந்து போட்டோ எடுக்கிறேன்னு போயிட்டாரு. வேணான்னு சொன்னான், ட்ரெண்ட் சூட் வேணான்னு அப்பவே சொன்னான். அங்க போகாதீங்க, எனக்கு என்னமோ சரியா படல, அது வழுக்குது அப்படின்னா. உனக்கு தெரியா எவ்வளவு பேர் போறாங்க, வீடியோ சூப்பரா வரும், அந்த ஆங்கிள் தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஒரு கூர்மையான ஒரு பாறை அது. அங்கதான் ஒரு நல்ல வியூ கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அது இந்த சைட்ல எடுத்தா நல்லா வரும். எங்கேயும் வந்து உங்களுக்கு தண்ணி நல்ல ஃப்ளோ இருக்கு, இதுல உட்காந்து இதுல இது பண்ணி எடுத்தா கூட நல்லா வரும்னா. இல்ல எனக்கு அதுலதான் எல்லாரும் எடுக்கிறாங்க, அங்கதான் போய் ஆவேன்னு சொல்லிட்டு போனேன். எல்லாம் என் நேரம்ன்ற மாதிரி. அது அதுல என்ன ஹைலைட்னா, நான் வந்துட்டு எனக்கு தலையில தண்ணி பட்டா எனக்கு சீக்கிரம் கோல்ட் ஆயிடும், எனக்கு ஒரு மாதிரி சைனஸ் ப்ராப்ளம் மாதிரி ஆயிடும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், இந்த ஸ்விம்மிங் போகும்போது தலையில ஒரு இது போட்டு போவோம்ல, கேப் மாதிரி, ஸ்விம்மிங் கேப் மாதிரி. நான் வண்டர்லாலையும் அதான் போட்டு இருந்தேன் பிரகாஷ் கூட போகும்போது. இப்போ வந்து நான் நேத்தும் அதை தான் போட்டுன்னு அங்க போய் ஃபால்ஸ் எல்லாம் குளிச்சுன்னு இருந்தேன். ஒருத்தன் வந்தான் என்கிட்ட, நான் கீழே வந்து ட்ரெஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ட்ரெஸ் மாத்தின்னு இருந்தேன். ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கும்போது அவனும் உட்காந்து, அவனும் பக்கத்துல அந்த ஒரு ஒரு பாறை, அந்த ஒரு சந்து மாதிரி இருந்தது, அதுல ட்ரெஸ் மாத்திட்டு என்கிட்ட வந்தான். என்கிட்ட என்ன அப்ப நான் அந்த கேப்லாம் கட்டிட்டு தான் இது பண்ணிட்டு இருந்தேன். பா, மேல ஒரு பையனுக்கு காலில் அடிபட்டுச்சுப்பா, பொழந்து ரத்தம் ரத்தம் பலபலன்னு ஊத்துச்சு. என்ன ஆனானே தெரியல, எங்க போனானே தெரியல. குல்லா போட்டுன்னு ஒரு பையன் சுத்தி இருந்தான்ப்பா, அவன் தான்ப்பா அப்படின்னா. அது என்கிட்டயே வந்து சொன்னான், ஏங்க அந்த குல்லா போட்டுன்னு சுத்தி இருந்தவன் நான் தான், என் காலில் தாங்க அடிபட்டுச்சுன்னு காலை காட்டினேன். ஐயோ, எனக்கோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அந்த கேப்பை கூட போடக்கூடாது போல. கோல்டு வந்தாலும் வரட்டும், இருமல் வந்தாலும் வரட்டும், பரவாயில்ல, இந்த குல்லா போட்டு எல்லாரும் நம்மளே பாக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து இதுவாகி ஏதோ ஒரு பண்ணு. ஒன்றலால அன்னைக்கு ஒரு 1000 பேர் வந்திருப்பாங்க. அந்த 1000 பேர்த்துல தனியா தெரிஞ்சது நம்ம சுகுமார் ப்ரோ தான். தலையில அந்த கேப் இல்லாம அவரை பார்க்க முடியாதுங்கிற அளவுக்கு பயங்கரமா முரட்டுத்தனமா ஆக்வாமேன் மாதிரி சுத்திட்டு தெரிஞ்சாரு. அது இல்ல ப்ரோ, குரங்குக்கு தொல்லை வேற, அந்த தடா ஃபால்ஸ்ல குரங்கு தொல்லை வேற ஜாஸ்தி. அதெல்லாம் முடிச்சுட்டு கீழே வந்து உக்காந்தோம் ஒரு இடத்துல. சரின்னு எல்லாரும் வந்து கீழே ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒரு ஒரு இடம் மாதிரி இருந்தது, ரிசர்வாயர் மாதிரி. அங்க எல்லாரும் குளிச்சாங்க. சரி, நீங்க வந்து கால் அடிபட்டுக்குது, அங்க உட்காருங்க, பேக் எல்லாம் வச்சுக்கிட்டு இங்க வெயிட் பண்ணுங்க, ஒரு 5-10 மினிட்ஸ்ல வந்துடுறோம், இதுவும் வந்து பண்ணிட்டு வந்துடும் போனாங்க எல்லாரும். நான் அங்க உட்காரும் போது எல்லாருமே குளிக்க போகும்போது நான் பேக் வச்சுன்னு உட்காந்துருந்தேன். திடீர்னு ஒரு குரங்கு ஒன்று வந்தது. அப்ப ட்ரெண்ட்ஸ் வுட் வந்து அவனும் வந்து அவன் போன் என்கிட்ட செக் பண்ண வந்தான். குரங்கு வந்தவொடனே என்ன பண்ணிட்டான், அது பேக் ஆல்ரெடி ஒரு பேக் எங்க இதுல ஒரு பேக் ஓபன் பண்ணிட்டு அதுல இருந்து எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஓய் அப்படின்னு சவுண்டு போடுறதுக்கு அது ஒரு அப்படின்ச்சு. சரி, நம்ம அதுகிட்ட வாலாட்ட கூடாதுன்னு சொல்லிட்டு கம்முன்னு இருந்தேன். அது உடனே ட்ரெண்ட்ஸ் வுட் என்ன பண்ணா, யாரோ பேச்சு கேட்டுக்குன்னு தண்ணி ஊத்துனா போயிடுன்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் இருக்கிற தண்ணி தூக்கி குரங்கு மேல ஊத்தினான். அது வெறுப்பாயி ஜம்பிங்ல வருது. கொஞ்சம் ரிவர்ஸ்ல ஓடுறான் ட்ரெண்ட்ஸ் விட்டு. அவன் கொஞ்சம் இல்லைன்னா அவன் மேலே ஏறி கடிச்சிருக்கோம். எனக்கு என்ன பையனோ, ஐயோ கால் உடைஞ்சி நான் வேற கீழே உக்காந்துக்கினேன். இறங்கி அந்த கல்லுல இருந்து இறங்கி சைட்ல உட்காந்துக்கின்னு, நான் எதுவும் பண்ணலமா, அவன் தான் உன்னை துரத்துறான், அவன் தான் உன் மேல தண்ணி ஊத்துனான், நான் எதுவும் பண்ணல அப்படின்ற மாதிரி வந்து பாவமா, ஏய் நான் பண்ணல, அது அவன் அவன்றேன். அது என்னையும் பார்த்து உரு இருந்துச்சு. ஏன் போயா நீங்களும் உங்க ஃபால்ஸும் அப்படின்ட்டு. குரங்கு கடிச்சிருந்தா காலில் அடிப்பட்ட வச்சு தையல் போட்டு வீட்டுல உக்காந்துக்கிற, குரங்கு கச்சா எங்கடா போயிருப்பேன்ற மாதிரி ஆயி. சரி, இப்போ சுகுமார் நாக்கு ரெஸ்ட் எடுங்க, 2 வாரம் நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஆனா வந்துட்டு இதுக்கு மட்டும் வந்துருங்க, ஓகேவா? அதுக்குள்ள சரியாயிடும் பாரு, நீ ஒரு வாரம் தான். அதெல்லாம் விடணும்ல, அதெல்லாம் வந்துருவேன் நான். ஓகே, அந்த படத்துக்கு மட்டும் வந்துருங்க. பரணி ஒரே வாரம் தான், என் கால் மட்டும் சரியாச்சுன்னா நானே ஓட நீங்க ஆரம்பிச்சிருவேன். ஓட ஆரம்பிச்சு என்னால யாரும் தடுக்கவே முடியாது. யாரும் தடுக்க ஆனா வீட்டுல கடிவாளம் போட்டு வச்சிருவாங்களே. இந்த ஸ்பேஸ் உங்க உங்க வைஃப் கேட்க மாட்டாங்களா? ரெக்கார்டட் ஸ்பேஸ் இல்லைன்னா லைவ் ரெக்கார்டிங்ல கேட்க மாட்டாங்க. நான் பேசும்போது சில டைம் லைவா கேட்பா, இப்போ கூட பக்கத்துல தான் இருக்கிறா. அப்படியா? ஓகே ஓகே, சரி ஓகேண்ணா, அப்ப நம்ம வந்து படத்துல சந்திப்போம். அதெல்லாம் வருவோம் பரணி, அதெல்லாம் என்ன ஸ்டார்டிங். ப்ரோ இதுவா மதராசியா? மதராசி இல்ல ப்ரோ, ஹவுஸ்மேட்ஸ். சிவகார்த்திகேயன் தயாரிப்பு நிறுவனம் வெளியிடும் திரைப்படம். அதான பார்த்தேன், நினைச்சேன். பிரசன்ஸ் தானாங்க, ஏங்க ப்ரொடியூஸ் பண்றாரு அவரு, நீங்க ஒண்ணு. சிவகார்த்திகேயன் தயாரிப்பு நிறுவனம் வெளியிடும் திரைப்படம் தானே அது. சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ஸ் பிரசன்ஸ்.
வெளியிடும் நிறுவனம். அதனாலதான் போறீங்க இல்ல, அதனாலதான் போறீங்க, இல்லைன்னா போயிருக்க மாட்டீங்க. அதனாலலாம் இல்ல ப்ரோ. இதுக்கு முன்னாடி ஒரு மூவி பிளான் பண்ணேன். பட் ஆனா போக முடியல என்னால. நான் வந்து அப்பயும் வந்து பிரகாஷ் ப்ரோட்டையும் சொன்னேன். பட் அவராலையும் வர முடியல. இதுவும் இல்ல. இது 3 பிஹெச்கே தான். அது பிளான் பண்ணோம். பட் போக முடியல. சரி, அடுத்து இதுதான் வந்து பரணி பரணி நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு, நீங்க பிளான் பண்ணாம இருந்தீங்கன்னா போயிடலாம், பிளான் பண்ணீங்கன்னா போக முடியாது. இப்ப வெளியே சொன்னீங்க பிளான் இல்ல பண்ணுறீங்க, இல்ல. பிளான் பண்ணவே பண்ணாதீங்க. அது அது வந்து கேரளால இருக்கும்போது, நான் இங்க வந்து நாமக்கல்ல இருக்கும்போது சென்னை பிளான் பண்ணா கண்டிப்பா போலாம்ண்ணா. நம்பிக்கையா இருந்துங்க. ரைட், ஓகே, சரி, ரைட். ரொம்ப நேரமா இந்த ஏங்க அருண்ங்கிற ஒரு கை அவரு தூக்கிருக்கிறாரு. அருண் சொல்லுங்க பிரதர். பிரகாஷ் ப்ரோ, ஒரு கேள்வி கேட்கலாமா? ஓ, நீங்க அந்த அருண், கேரளா. ஆ சொல்லுங்க சொல்லுங்க, கேள்வி. அதே சுகுமார் அதே. ப்ரோ, நீங்க கேள்வி கேட்பே சுகுமார் ப்ரோ டக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லுவாரு. கேள்வி கேளுங்க. ஒரு தமிழ் ஆக்டர் ஒரே ஒரு மலையாளம் படத்துல நடிச்சிருக்காரு. ஆனா படம் மலையாளத்தில் ஓல் டைம் கிளாசிக். ஆல் டைம் ப்ராஃபிட்டா? கிளாசிக் கிளாசிக் கிளாஸ். ஓ, ஆல் டைம் கிளாஸா? கிளாசிக் பிலிம். கமலஹாசன் கிளாசிக் படமா? ஃபிலிம். கமலஹாசன் நிறைய படம் நடிச்சிருக்காரு. கமலஹாசன் ஒரே ஒரு படம் தரம் நடிச்சிருக்காரு. இல்லங்க, கமலஹாசன் நிறைய அந்த படம் ஹீரோ இப்ப நடிச்சிருக்காரு. நடிச்சிட்டு இருக்காரா ப்ரோ? எந்தோ ஹலோ கேக்குது ப்ரோ. என்ன அஜித் குமார் ப்ரோ, என்ன சொன்னீங்க? இல்ல ப்ரோ, அந்த ஹீரோ இப்ப நடிச்சிட்டு இருக்காரான்னு கேட்டேன். அந்த ஹீரோ இப்ப நடிச்சிருக்காரு. இப்ப ஆக்ட் பண்ணாரு. விக்ரமா? நோ க்ளூ வேணாமா? ரஜினிகாந்த். மலையாளம் படம் பிரின்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் தமிழ் படம் டூரிஸ்ட் ஃபேமிலி. ஓகே. பிரகாஷ்னா, கமான். தெரியல, எனக்கு மலையாளத்துக்கு எனக்கு ரொம்ப தூரங்க. எனக்கு மலையாள படத்தையே அவர் கேட்கறது. மலையாள படம் நமக்கும். அதான் சொல்லுறேன், நான் வந்து தெலுங்கு தமிழ்னா கூட ஓகே. அதுக்கப்புறம் வந்து கன்னட படம் கூட நிறைய பார்த்திருக்கேன். ஆனா மலையாள படம் ரொம்ப கம்மி தான். ஹீரோ பிரகாஷ் ராஜ்க்கு தெரியும். சரி, டிகாப்ரியோ பதில் சொல்றாரு போல. டிகாப்ரியோ சொல்லுங்க. இல்ல, நான் ஒரு சீரியஸ் பார்த்து அதை சொல்லலான்ட்டு. சரி, அவர் பதில் சொல்லுங்க, அப்புறம் சொல்றேன். ஓகே. அப்ப சுகுமார் ப்ரோ எங்க பதில்? விஜய் சேதுபதி. நோ. விஜய் சேதுபதி 2 படத்துல நடிச்சாரு. அவர் சொல்ற ஒரே ஒரு படம் தான் நடிச்சிருக்கிறாரு. அவர் சொல்றது என்னன்னா, விஜய் சேதுபதி மட்டும் இல்ல, அவர் சொல்றது என்னன்னா தமிழ் நடிகர் மலையாளத்துல ஒரே ஒரு படம் நடிச்சிருக்காரு. அந்த படம் பயங்கர கிளாசிக்கான படம் அப்படிங்கிறாரு. அதானே? அப்பா ஒரு ஆக்டர் ப்ரோ, அவர் ஆக்டரா ஹீரோவா? அதாவது கேரக்டர் பண்றவரா ஹீரோ? ஹீரோ. சூர்யாவா? கார்த்திகேயன் கார்த்தி சொல்றாரா? சூர்யா? கார்த்திகா? இல்ல, நான் சொல்றேன் சூர்யா தம்பி கார்த்தி இல்ல, நவரசநாயகன் கார்த்திகான்னு கேக்குறேன். நோ. மலையாள படம் நடிச்சிருக்காரு. அவர் அப்பா ஒரு ஆக்டர். பிரசாந்தா ப்ரோ? டாப் ஸ்டார் பிரசாந்த். பிரசாந்த் கரெக்ட். ஆன்சர் கிரெடிட் கொடுத்துருங்க. ஒரு நிமிஷம். பெருந்தச்சன் மூவி. பெருந்தச்சன். ப்ரோ, நான் தானே ஆன்சர் பண்ணேன். கிரெடிட் கொடுத்துருங்க. பல்தான். ஏங்க எனக்கு தெரியலங்க, சுகன் ப்ரோ தான் சொன்னாரு. பிரசாந்தன் கேட்டாக்க நான் டாப் ஸ்டார் பிரசாந்தான். அதான் கிரெடிட் கொடுத்துருல, இவங்க சொன்னாங்க. ஆனா அதுதாங்க பிரசாந்த். யாருனே தெரியல. படம் பேரை சுகன் சொல்ல ப்ரோ மாட்டீங்களே, கேட்டுச்சு. படம் பேரை சொல்லுங்க. அது தெரியாது. பெருந்தச்சன். ஓ, அந்த படம் பயங்கரமான கிளாஸான படமா? கிளாசிக்கான படமா? எம்டி வாசுதேவன். பெரிய ஹிட்டான படம் பெருந்தச்சன் மூவி. ஆமா. ஏங்க அந்த படம் தமிழ்ல ரிலீஸ் ஆகலையா? இல்ல, அது மலையாளம் மட்டும்தான். 90s மூவி. அவரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி டூரிஸ்ட் ஃபேமிலின்னு கனெக்ட் பண்றப்பே தெரிஞ்சிச்சு ப்ரோ. ஸ்பீக்கர் வந்து நம்ம உள்ள வந்து சொல்றதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு. மம்பட்டி. கனெக்ஷன் சொல்லுங்க. அதுக்கு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலில மம்பட்டியன் சாங் வரும். டூரிஸ்ட் ஃபேமிலில மம்பட்டியன் சாங் வரும். ஓகே. இப்ப புரியுது. இப்பதான் புரியுது. அதை இப்படி சொல்லுங்கப்பா. அவங்க அப்பா வேற ஒரு ஆக்டர்னு சொன்னாரா வேற? 2 படத்துல ரீல் சாங் இருக்கு. ஓகே. அந்த சாங் இருக்கு 2 படத்துல தெரியும். அதை பார்த்தேன். ஒரு க்ளூவோட வேற ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளு. நீங்க கேள்வி கேட்கற விட அந்த கேள்வி கேட்கற முறையும் அதுக்கப்புறம் அந்த க்ளூஸும் சூப்பரா இருக்கு.
பதில் தெரியலனாலும் நல்லா இருக்கு, சொல்லுங்க. குஞ்சாக்க ஓவன் ஒரு தமிழ் படத்தில் கெஸ்ட் ரோல் நடிச்சிருக்காரு. எந்த படம்? குஞ்சாக்க ஓவன் இப்ப ரீசெண்டா வந்துச்சு ப்ரோ அந்த படம். எனக்கு அவர் யாருன்னே தெரியாது. ஃபர்ஸ்ட் அவர் யாருன்னு சொல்லுங்க. இல்ல இல்ல, குஞ்சாக்க ஓவன் குஞ்சாக்க போபன் வந்து நடிச்சிருக்கிறாரு தெரியும். அவர் யாரு ப்ரோ? அட இருங்க, இப்ப சொல்றேன். அவர் ஒரு நிமிஷம் கேப். இப்போ ஒரு போலீஸ் படம் பார்த்தோம்ல, ஆபீசர் ஆன் டியூட்டி பார்த்தோம்ல, அந்த ஆபீசர் ஆன் டியூட்டில ஹீரோ நடிச்ச ஒரு பேர் தான் அந்த குஞ்சாக்க போபன். அவர் வந்து தமிழ்ல ஒரு படம் நடிச்சிருக்கிறாரு கெஸ்ட் ரோல். அது என்ன படம் கேக்குறாரு? அன்ஆஃபிஷியலா கெஸ்ட் அப்பியரன்ஸ் நடிச்சிருக்காரு. யாருக்காவது பதில் தெரிய சொல்லுங்க, எனக்கு தெரியல. ஜெயசூர்யா, திலீப் நடிச்சதெல்லாம் தெரியும். இவர் பேரே எனக்கு வாய்ப்பு விளையாது. அது ஒரு மலையாளம் படத்தின் ரீமேக். அந்த இவர் சரத்குமார் நடிச்சார் அந்த படமா? சரத்குமார் நடிச்சார் அந்த படமா? அந்த கார்ல கொண்டு போவாங்க அதுவா? அது சென்னையில் அதுவா? அது இல்ல, நோ நோ. சரி, வேற யாராவது சொல்லுங்களா பாப்போம். இல்லைன்னா நம்ம வந்து நீங்களே சொல்லிட வேண்டியதான். அவர் அப்பாவும் ஒரு நடிகர், தமிழ் ஹீரோயின் அப்பாவும் ஒரு நடிகர். தமிழ் ஹீரோ அப்பாவும் ஒரு நடிகர். ஆக்டர் அண்ட் டைரக்டர். ஆக்டர் அண்ட் டைரக்டர். அவங்க அப்பா வந்து ஆக்டர் அண்ட் டைரக்டர். பிரசாந்தோட அப்பாவா? அது பிரசாந்த் மூவி. எது ப்ரோ இது? 2 படம் பண்ணாரு, 2மே ரீமேக் தான். அவனு அந்த சாகசமா? மலையாளம் படம் ரீமேக். மலையாளம் படம் ரீமேக். படம் இது இல்ல அந்த 2ங்கிற படம் வந்து தமிழ் மலையாளம் 2லயும் எடுத்தாங்க. அது அவருக்கு இதுவா தமிழ்ல அறிமுகமான படம் அது கிடையாது. அவர் கேட்கறது வந்து கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ண படம் கேட்கிறாரு. தமிழ் அன்ஆஃபிஷியலா கெஸ்ட் அப்பியரன்ஸ் நடிச்சிருக்காரு. அன்ஆஃபிஷியலா இல்லங்க, படம் ரீசென்ட் படமா ரொம்ப பழைய படமான்னு கேட்கறேன். 2000 மூவி நினைக்கிறேன். தெலுங்கு படத்தோட ரீமேக்கா? ஜெய்யா? இல்ல, மலையாளம் படம் ரீமேக் தான். ஆக்டர் அஜித்துவாயிட்டு கனெக்ஷன் இருக்கு. நிறைய கனெக்ஷன் சொல்றீங்க. கனெக்ஷன் கேமோட அந்த இது ப்ரோ ஃப்ரெண்டா ஷாலினி நடிச்சிருப்பாங்களே, அதே படம் தான். பிரியாத வர வேண்டும். അതിൽ ഒരു സോങ്ങില് അത് ഫുൾ ഷൂട്ട് മുടിയാതെ അജിത്തും ஷாலினி கல்யாண டைம்ல அந்த பாட்டு ஃபுல் ஷூட்டு பண்ண முடியாது. மலையாளம் படத்து சீன் எடிட் பண்ணி ஷூட் பண்ணி இருக்காரு பாட்டு. ஓகே, என்ன சொல்ல வர்றாருன்னா, பிரியாத வர வேண்டும் படம் மலையாள படத்தோட ரீமேக். அந்த படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது ஒரு சாங் எடுக்க முடியாம போயிருச்சு. ஏன்னா அஜித்துக்கு ஷாலினிக்கு திடீர்னு கல்யாணம் ஆயிருச்சு. கல்யாணம் ஆனா ஷாலினி அந்த படத்துக்கு திடீர்னு கண்டினியூஸ் ஷூட்டிங் தர முடியல, காட்சி தர முடியல. அதனால அவங்க மலையாள படத்துல அந்த சாங்கை தூக்கி அப்படியே யூஸ் பண்ணிருக்காங்க. அதுல யூஸ் பண்ணும்போது அந்த குஞ்சாக்கு போபன் தெரியாதனமா உள்ள வந்துட்டாரு. அதனால அன்அஃபிஷியல் கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி அப்படிங்கிறாரு சுத்தி வளைச்சு. ஓகே, நல்லா சூப்பரான கேள்வி, சூப்பரான க்ளூஸ். எனக்கு இவர் கேட்கிற மலையாள படங்கள் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆனா பதில் தெரியலையே வருத்தமாவும் இருக்கு. ஒரு கேள்வி கூட கேட்கலாமா? தாராளமா கேட்கலாம், சொல்லுங்க. நாங்களே வறட்சி கடையில தான் இருக்கோம். ഒരു മലയാളം പടം അതിന്റെ റീമേക്ക് മലയാള ഹീറോ നീതായ പൊൻവസന്തൻ മാതിരി ഗസ്റ്റ് അപ്പിയറൻസ് നടിച്ചിരിപ്പാർ തമിഴിലും മലയാളത്തിലും. ஓகே, மலையாள படத்துடைய தமிழ் படம், மலையாள படத்துடைய தமிழ் ரீமேக். அந்த தமிழ் ரீமேக்ல மலையாள படத்தோட ஹீரோ தமிழ்ல கெஸ்ட் ரோல் பண்ணிருப்பார், மலையாளத்துலயும் கெஸ்ட் ரோல் பண்ணிருக்காரு. நீதானே என் பொண்ணு சொந்த படத்துல பாத்துருப்பீங்கல்ல. இப்ப எப்படின்னா ஜீவா பண்ணிட்டு இருக்கும்போது நானி உள்ள வருவார் படத்துல, நானி அங்க அது மாதிரி பண்ணிருக்கிறாருங்கிறாங்க. அது மாதிரி இது மலையாள படத்தோட ரீமேக்ல ஒரு படம் இருக்கான், தமிழ் படம். அது என்ன படம், என்ன மலையாள ஹீரோன்னு கேக்குறாரு. அந்த படம் டைரக்டருக்கு മോഹൻലാൽ, കുഞ്ചാക്ക ബോബൻ, ഫഹദ് ഫാസിലായിട്ട് കണക്ഷൻ ഇருக்கு.
பரணி ப்ரோ Mobile என்ன ப்ரோ ujang பண்றீங்க? ko. பதிலா சொல்லுங்க ப்ரோ. ஏங்க ஆனா இவரு பாருங்க இங்கிலீஷ்ல கேக்குறாங்க இருங்க. எனக்கு ஏன் அவர் 2000க்கு மேல சொல்றாரு. நீ சும்மா இருக்க பாரு, நீ மலையாளம் நேரம் அடிச்சு நொறுக்கி இருக்கணும். இவங்க பாசில் படத்தை பத்தி கேக்குறாருன்னு Ini நினைக்கிறேன். 90s movie, 90s movie இது. பிரகாஷ் நான் எனக்கு அப்ப கண்டிப்பா பாசில் படம் தான். கூட பாசில் படம் தான். பாசில் தான். இத இந்த படமா அண்ணா நகர் முதல் தெருவா? நோ நோ. ஏன்னா அண்ணா நகர் முதல் தெருவுல மலையாள ஹீரோ ஆனா வரமாட்டாரு. காதலுக்கு மரியாதையில ஏதாவது வருவாரா? இல்ல காதலுக்கு மரியாதை யார் வர போறா? அது யாருக்கு வந்த மாதிரி தெரியலையே. ஆமா. ஃப்ரெண்ட்ஸ்ல யாரா வருவாங்க? அது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல யாரும் சித்திக்கு கிடையாது. கரெக்ட். ஃப்ரெண்ட்ஸ் சித்திக்கு. டைரக்டர் யாருங்க? பாசில் தானா? பாசில் தான் இருக்கு. நாகார்ஜுன ஒரு குழு. நாகார்ஜுனா ஒரு குழு. நாகார்ஜுனா ஒரு குழு. அவங்க ஒய்ஃப் அமலா நடிச்ச படம் நினைக்கிறேன் ப்ரோ. அதான் கரெக்ட் கரெக்ட். ஆஹா, கனெக்ஷன் ரகுமான் கூட ரகுமான் கூட ஒரு படம் வருதுங்க, அதுவா? நோ நோ ரஹ்மான் நோ. ராஜான்னு ஒரு ஆக்டர் நடிச்சிருப்பாரு, ஹீரோயின் ராஜா. ஹீரோ ராஜா நடிச்சிருப்பாரா? ராஜா படிச்ச நான் ராஜா நடிச்ச படத்துல ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னா அது பெரிய விஷயம் தான். யாருங்க அந்த ராஜா? அது மலையாள படம் ரொம்ப ஃபேமஸ். எனக்கு பாசில் டேரக்ட் பண்ண படத்துல பூச்சுடவா ஞாபகம் வருது. பூவே பூச்சுடவா. அதுல மலையாள நடிகர்னு யாரும் எனக்கு ஞாபகம் இல்ல. என்ன தெரியலையே. மலையாள நடிகர் அவர் என்னென்ன படம் பண்ணாருன்னு வேற ஞாபகம் வேற இல்லை. அவர் ரொம்ப கம்மியான படம் தான் பண்ணாரு. நீங்க காதலுக்கு மரியாதை இல்லைன்ட்டீங்க. இல்ல 90s மூவி. இளையராஜா மியூசிக். அவர் பாசி படம் நிறைய படத்துக்கு இளையராஜா தானே மியூசிக். அவர் கிளி பேச்சு கேட்கவா, காதலுக்கு மரியாதை. ஸ்ரீவித்யா அம்மா ரோல் நடிச்சிருப்பா. காதலுக்கு மரியாதை அந்த மலையாள படம் பேரே நீங்களே சொல்றீங்க ப்ரோ. கற்பூர முல்லை. அது யார்? இல்ல கற்பூர முல்லையில யார் தான் நடிச்சா ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. ஹீரோ யாரு அதை சொல்லுங்க. ஹீரோ ராஜா. அது സുരേഷ് ഗോപി ഒരു പാസിംഗ് ഒരു സോങ്ങിലെ പൂങ്കാവ്യം എന്ന സോങ്ങിലെ 4.18 മിനിറ്റില് பாசிங் ஷாட்ல நடந்து வருவாங்க. ஒரு 2 விஷயம் சொல்றேன் கேட்டுங்க. இங்க வந்து இல்ல கற்பூர முல்லை படம்னா இங்க நிறைய பேத்துக்கு அப்படி ஒரு படம் இருக்குன்னே தெரியாது. முதல் விஷயமே அதுதான். அது மலையாளத்தையும் தமிழ்லையும் சேர்ந்து எடுத்தாங்க சுத்தமா தெரியாது. அது ராஜா நடிச்சிருக்காரு சுத்தமா தெரிஞ்சுக்க வாய்ப்பே கிடையாது. சரி ரைட்டு. ஒரு வித்தியாசமான கேள்வியில் நடிச்சுட்டு போய்க்க வேண்டிய சுரேஷ் கோபி தமிழ்ல நடிச்சிருக்காரு அப்படின்னு ஃபர்ஸ்ட்லயே நடிச்சிருக்காருன்னு தெரிஞ்சுக்க வேண்டியதான். அவ்வளவுதான். பாசிங் ஷாட் தான் நடிச்சிருப்பாரு. ஓகே டன். தேங்க்யூ பிரகாஷ் ப்ரோ. இல்ல கேள்வியில வந்து 2 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, இந்த ராஜா படம் மலையாளத்திலயும் தமிழ்லயும் ஒரே இடத்துல எடுக்கப்பட்டிருக்கு. மலையாளத்துல சுரேஷ் கோபி ஹீரோ, தமிழ்ல வந்து இவர் ஹீரோ ராஜா ஹீரோன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த பீரியட்லயே எடுத்துருக்காங்க, சேர்ந்து ஒரே டைம்ல எடுத்துக்கிறாங்க, வேற வேற ஆட்களை வச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம், நன்றி. சரி ப்ரோ, அப்படியே நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நிறைய படம் இருக்கான்னு தெரியல. நான் அஜித் குமார் மிடில் கிளாஸ் கிரிக்கெட்டில் யூடியூப் വരുന്ന அஜித் குமார் ஆகுது. இல்ல யூடியூப்ல புரியல. மிடில் கிளாஸ் கல்லி கிரிக்கெட் யூடியூப் சேனல் വരുന്ന அஜித் குமார் ஆகுது. நானே தான் ப்ரோ, நானே தான். தேங்க்யூ. என்ன யூடியூப் சேனல் புரியல? மிடில் கிளாஸ் கல்லி கிரிக்கெட். நான் தான் ப்ரோ. தெரிஞ்சிருக்கு. இல்லங்க நேத்து தான் நினைக்கிறேன் கேட்டேன். எங்கன்னா அவரு யூடியூபுக்கு லைவ் போயிட்டாரு அப்படின்னாங்க. அப்பதான் எனக்கு தெரியும் நீங்க யூடியூப்ல ஒரு சேனல் வச்சிருக்கீங்கன்னு. சேனலா இல்லைங்க, அந்த சேனல் வாரம் லைவ் போயிட்டு இருக்காங்க, கிரிக்கெட் சேனல். அப்பனா என்ன எனக்கு புரியல. என்னது புரியல, சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க ப்ரோ. கிரிக்கெட் சேனல் ஒன்று இருக்கு ப்ரோ, மிடில் கிளாஸ் கல்லி கிரிக்கெட். அதுல லைவ்ல வந்து எப்பவுமே நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். அதுல நானும் இருப்பேன். ஒரு லைவ் போன வாரம் ஒரு டிபேட் போயிருந்தேன், இந்த வாரம் ஒரு டிபேட் போயிருந்தேன். அதனாலதான். ஓஹோ, சூப்பர் ப்ரோ. கேள்வி கேட்கிறோம். என்ன ப்ரோ? வீடியோ லைவா? வீடியோ லைவ் தான் ப்ரோ.
ஓகே ஓகே. ப்ரோ இது வந்து எனக்கு தெரிஞ்ச சிம்பிள் கொஸ்டின் தான். இவர் கேட்டதுல வந்து அந்த ஃபுட்டேஜ் யூஸ் பண்ண மாதிரி தான். அதே மாதிரி தான் இது ஒரு டாப் ஹீரோ தமிழ் ஃபிலிம் தான். டாப் 5 ஹீரோஸ் ஒருத்தரோட ஃபிலிம். அந்த படத்துல வந்து ஒரு இம்பார்ட்டன்டான சீனு. அது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹீரோயினை வச்சு எடுத்துட்டாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்களால நடிக்க முடியல. அதே இடத்துல மேட்ச் பண்றதுக்காக இன்னொரு ஹீரோயினை கொண்டு வந்து மேட்ச் பண்ணி நடிக்க வச்சாங்க. ஆனா என்ன இதுனா 2 ஹீரோயினும் ஒரே ஷாட்ல ஒரு ஓரத்துல இருப்பா. அந்த எடுத்த ஹீரோயினும் இந்த ஹீரோயினும் ஒரே ஷாட்ல இருப்பாங்க. ஒரே சீன்ல வந்து 2 ஹீரோயினும் இருப்பாங்க. சுந்தர்சி படம். வின்னர் வின்னர் வின்னர்ல இருப்பாங்க. சுந்தர்சி படம் சொல்றேன், அதான் வின்னர்ல இருப்பாங்க. அப்படி ஒரு சீன். ஏன்னா கிரணுக்கு முன்னாடி அவங்க ஹீரோயினா போட்டிருந்த போர்ஷன் வந்து நடிச்சிருக்காரு. அந்த பாட்டுல வருவாங்க. அவங்க எடுத்த போர்ஷன் பின்னாடி திடீர்னு அதுக்கப்புறம் கிரண் வச்சு மேட்ச் பண்ணாங்க. 2 பேருமே அந்த பாட்டுல இருப்பாங்க. ஆனா நான் சொன்னது டாப் 5 ஹீரோஸ்ல ப்ரோ. ரஜினி, கமல், சூர்யா, அஜித், விக்ரம், இவங்க 5 பேர். சாரி, ரஜினி, கமல், விஜய், அஜித், சூர்யா, விக்ரம். எனக்கு நானும் ஷாக் ஆயிட்டேன் அப்படியே ஒரு செகண்ட். இல்ல அஜித்குமார் வாயில இருந்து எப்படி டாப் 5ல விஜய் மிஸ் ஆனாருன்னு எனக்கு அப்படியே ஒரு செகண்ட் ஷாக் ஆகி பேச்சு மூச்சு இல்லாம உட்காந்துருக்கேன். இல்ல ஆப்ஷன் கொடுக்கும்போது மிஸ் ஆயிடுச்சு ப்ரோ. ஆப்ஷன்ல ஆட் பண்ணிக்கோங்க. அந்த படம் வந்து அந்த ஹீரோவோட கெரியர் சேஞ்சிங் பிலிம். விக்ரமன் மூவியா? இல்ல மூவி தான். புரியல. அவர் விக்ரம் மூவியான்னு கேட்டாரு. டைரக்டர் விக்ரமன் மூவியா? இல்ல ப்ரோ, இல்ல. கேள்வி மட்டும் திரும்ப சொல்லுவாங்க. ஹீரோயின் ப்ரோ, அதாவது ப்ரோ அந்த படத்தோட இம்பார்ட்டன்ட் சீன் ப்ரோ ரொம்ப டிஃப்ரெண்ட். மேக்ஸிமம் அது அந்த மாதிரி ஒரு சீன் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச நான் வேற படத்துல பார்த்ததில்ல. அந்த படத்தோட முக்கியமான இம்பார்ட்டன்ட் சீன். அதை ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணும்போது அந்த ஃபர்ஸ்ட் வந்து ஹீரோயின் வச்சு எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹீரோயினால நடிக்க முடியல. இன்னொரு ஹீரோயினை கொண்டு வந்து அந்த சீனை ஷூட் பண்ணாங்க. அது ஒரு கான்வர்சேஷன் சீன் தான். அதுக்கப்புறம் ஆனா எடிட்டிங்ல பாத்தீங்கன்னா அந்த ஹீரோயினும் இருப்பாங்க, இந்த ஹீரோயினும் இருப்பாங்க. ஆனா 2 ஹீரோயினுமே வந்து ஹீரோட காம்பினேஷன் இருக்காது. ரெண்டாவது க்ளூ தட்டுமா ப்ரோ? சொல்லிருங்க. கொடுங்க. கனெக்ஷன் வந்து மகேஷ் பாபு. விஜய் படமா ப்ரோ? ஆமாங்க. அவர் கேள்வி கேட்கும்போது விஜய் படம் தெரிஞ்சிருச்சீங்க. நான் என்ன படம் யோசிச்சுட்டு இருக்கேன். இல்ல நீங்க அப்படியெல்லாம் யோசிக்க கூடாது. ஆப்ஷன்ல வேணே விட்டுட்டு மறுபடியும் 2வது ஆட் பண்ண. அதெல்லாம் கிடையாது. ஆப்ஷன் உங்களுக்கு தப்பி தவறி மிஸ் ஆயிருச்சு. அதை விட்டு சமாளிக்காதீங்க. இல்ல விஜய் படத்துல தெரிஞ்சு போச்சு. எனக்கு என்ன நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். விஜய் படத்துல 2-3 படத்துல ஹீரோயின் நினைக்கிறேன். எங்க கெரியர் சேஞ்சிங் ஃபிலிம்னு சொன்னேன்ல பாருங்க. அதான் கில்லி கெரியர் சேஞ்சிங் ஃபிலிம் தானே? ஏங்க அதுல எங்க ஹீரோயின் காம்பினேஷன் சீன் இல்லாம இருக்கும்? ஹீரோயின் காம்பினேஷன் சீனே இல்லையா? அந்த சீன்ல இருக்காது ப்ரோ ஹீரோயினுக்கு. போக்கிரியா? இல்ல. அப்ப ஏதாவது பழைய படமா இருக்கும். ஆமா. கில்லிக்கு முன்னாடி ஒரு கெரியர் சேஞ்ச் இருந்துச்சு ப்ரோ. ஓகே. காதலுக்கு மரியாதையா? திருமலையா? ஆமா. யாருப்பா அது? நான் தான். இல்ல திருமலை ஏன் அப்படி ஆன்சர் அப்படின்னா மகேஷ் பாபு கனெக்ஷன் என்ன? திருமலை நடிச்சல ஃபர்ஸ்ட் நடிச்ச ஹீரோயின் தான் மகேஷ் பாபுவோட ஒய்ஃப். ஆமா. இப்ப கரண்ட் ஒய்ஃப். திருமலையில ஃபர்ஸ்ட் ஹீரோயின் நடிச்சவங்க. அதுல அந்த கல்யாண மண்டபம் நம்ரதா. அந்த கல்யாண மண்டப சீன்ல வந்து ஃபர்ஸ்ட் அவங்க வச்சு ஷூட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஜோதிகா கொண்டு வந்திருப்பாங்க. பட் ஒரு ஷாட்ல பாத்தீங்கன்னா அவங்களும் இருப்பாங்க, அடுத்த ஷாட்ல இவங்களும் இருப்பாங்க. சொல்லுங்க பிரதர். கேக்குங்களா? நீங்க அண்டர் ரேட்டட் மூவிஸ் பேசிட்டு இருந்தீங்க. அப்போ அதுல ஒரு லீலைன்னு ஒரு மூவி பேசிட்டு இருந்தீங்கல்ல?
ஆமா, நான் இன்னொருத்தர் சொல்லிட்டு இருந்தார் லீலை ஆமா ஆமா ஆர்ஜே விஷால் சொன்னாரு. ஆமா ஆமா ஆக்சுவலா அதுவே வந்து ஒரு ஹாலிவுட் ஃபேமஸ் மூவியோட ஒரு அடாப்ஷனா? அடாப்ஷன் தான். அது என்ன மூவி? ஆனால் ஹாலிவுட்ல ரொம்ப டாம் ஹாங்க்ஸ் நடித்த படம். ஒரு யோ காட் மெயின் அதோட அடாப்ஷன் தான் அந்த படம். ஓ, எனக்கு தெரியாது. ஏன்னா லீலை எனக்கு பிடிக்காதுங்கிறதுனால தெரியல. அதில் காமெடி சீன்ஸ் மட்டும் தான் நல்லா இருக்கும், ஓகே. ஒரு பாட்டு அப்புறம் நல்லா அதே இருக்கும், அவ்வளோதான். ஓகே. அதுலேயே அந்த அண்டர் ரேட்டட்லேயே நான் ப்ளூ சட்டை ரொம்ப ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ ஒரு படம் கொடுத்துருந்தாரு. பட் அது ரொம்ப தெரியாத படம். இந்த சம்மர்னு ஒரு படம் விஷால் நடிச்சது. ப்ளூ சட்டை ரைட். ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி பாசிட்டிவாக கொடுத்துருந்தாரு. அப்போ அது பார்க்கும்போது படம் பார்க்கும்போது வந்து படம் நல்லா தான் இருந்துச்சு. சரி, அதான் மென்ஷன் பண்ணலான்ட்டு. ஓகே ஓகே, அந்த படம் எனக்கும் பிடிக்கும். ஆனால் நம்ம அன்னைக்கு என்ன பேசணும் டாபிக் அப்படின்னா அண்டர் ரேட்டட் கேட்டகரியில் போல. ஆனால் அண்டர் ரேட்டட் கேட்டகரியில் நிறைய பேர் பதில் சொல்லிட்டாங்க. ஒரு படம் இருக்குங்கிறதே தெரியாமல் இருக்கு, ஆனால் நல்ல படம். ஒரு படம் இருக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிற டாபிக் அன்னைக்கு நம்ம பேசியிருந்தோம். ஆனால் சம்மர் இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். சம்மர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படம் சரியாக போகலை. அந்த படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு. 4-5 படங்கள் சேர்ந்து ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் எனக்கு வந்து ஜேடி சக்கரவர்த்தி தானே அவரும் அஞ்சான் வில்லன் மனோஜ் பாஜ்பாயா 2 பேர் பண்ற சீன்ஸ்லாம் செம்ம அலப்பறையா இருக்கும், பயங்கரமா இருக்கும். அந்த படமும் 555 ஒரே மாதிரி கான்செப்ட். 555 படமும் கான்செப்டும் சமர் பட கான்செப்டும் ஒரே மாதிரி கான்செப்ட். சமர் எனக்கு பிடிக்கும், ஆக்சுவலாக அந்த படம் பிடிக்கும். ஆனால் என்னன்னா ஒரு டேரக்டரும் ஹீரோவும் ரிப்பீட் காம்போ பண்ணும்போது 3வது படம் மொரட்டு ஃப்ளாப்பாக வரும், இல்லை 2வது படம் மொரட்டு ஃப்ளாப்பாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர்த்துக்கு தான் வந்து விதிவிலக்கு. இதுல வந்து விஷாலும் திருவும் சேர்ந்து பண்ண 2வது படமா சம்மரு. தீரா விளையாட்டு பிள்ளைங்க இல்ல, 3வது வந்து டோட்டல் அவுட்டர்ல நான் சிகப் மனிதன். ஓ, நான் சேவ் பண்ணிதான் 3ஆவதா? ஓகே. ஆமா. அதே மாதிரி அந்த இவர் ஒருத்தர் கேரளைட் கேட்டிருந்தாருல அந்த கற்பூரம் இல்லை, அது நான் கமெண்ட் பண்ணியிருந்தேன். சாரி, பார்க்கல. இளையராஜா லேட்டா பாப்போம்னு. ஓ அப்படியா? ஓகே ஓகே. அப்புறம் இளையராஜா சாங்ஸ் நல்லா இருக்கும் அதுல. பரவாயில்ல, உங்களுக்கு பதில் தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கு, நமக்கு தெரியல. அதில் நீங்க ஆமா பதில் பண்ணிருக்கீங்க 10 நிமிஷம் முன்னாடி. கற்பூரம் முல்லை. ஓகே, இன்னொருத்தரும் பண்ணிருக்காரு, ஆர்கே அப்படிங்கிற ஆர்கே சோஹோ. அவரும் பண்ணியிருக்காரு. ஆர்கே சோஹோவா இல்லை ஆர்கே சோஹோவான்னு தெரியல, ஆனால் அவரும் பண்ணியிருக்காரு. 2 பேர் கற்பூரம் முல்லைங்க படத்தை பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்கீங்க. சூப்பர். ஒரு தெரியாத படம், நிறைய பேருக்கு தெரியாத படத்தை நீங்க தெரிஞ்சு ஞாபகம் வச்சு, அது ராஜா படத்தை ஞாபகம் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு. நிறைய பேருக்கு அந்த ஃபாசில் இளையராஜா காம்பினேஷன் சாங்ஸ் நல்லா இருக்கும். அந்த இதில் தான் நான் இன்ஃபேக்ட் அந்த படம் பார்த்தது இல்லை, பட் சாங்ஸ் கேட்டிருக்கேன். சூப்பர் சூப்பர். ஏதாவது ஒரு பாட்டு அந்த படத்தில் ஃபேமஸான சாங் சொல்லுங்க, நானும் ஞாபகம் இருக்கான்னு பார்க்குறேன். ஓ இல்லை, ஆக்சுவலாக அது இப்போ ஞாபகம் இல்லை, பட் சாங்ஸ் நிறைய சாங்ஸ் நல்லா இருக்குங்காட்டி, பட் இப்போ டக்குன்னு ஞாபகம் வரல. சரி, ரைட், ஓகே. வேற என்ன? அடுத்து யாரா கேள்வி கேட்குறீங்களா? கேள்வி கேளுங்க. இன்ட்ரெஸ்டாக தான் போகுது, கேள்வி கேட்கறது நல்லா தான் போகுது. கேள்வி கேளுங்க, யாராவது கேட்போம். அஜித் குமார் ஓடியே போயிட்டாரு. குமாரேசன் ஒரு புது ஸ்பீக்கர் வந்திருக்கிறாரு. சாம்கார் பிரதர், நீங்களாச்சும் ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்க. டக்குன்னு வரல, வந்து கேட்குறேன் டக்குன்னு. நீங்களே கேளுங்க ப்ரோ, பிரகாஷ் ப்ரோ. இல்லைங்க, மைண்ட் இல்லைங்க. இன்னைக்கு ஃபுல்லாக வந்து காலிலேருந்து அலைச்சல்னு போய் வீட்டுக்கு வந்து ரொம்ப தாமதமாக தான் வந்திருக்கு. அதனால் மைண்ட் இல்லை கேள்வி கேட்கறதுக்கெல்லாம். யாராவது கேள்வி கேட்டால் எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. அவர் அருண் பிரதர் கேட்ட கேள்வி எனக்கு ரொம்ப ரொம்ப எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஒவ்வொரு தடவை வரும்போது அவர் கேள்வி கேட்குறாரு, க்ளூஸ் கொடுக்குறாரு. என்ன ஒன்று மலையாள படமாக கேட்கறதுனால எனக்கு வந்து சுத்தமாகவே தெரியல. டோட்டல் பிளாங்க் அப்படி இருக்கு. ஆனால் இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அவர் சொல்கிறது கேள்விகளும் சரி, க்ளூஸும் சரி, ரொம்ப ஜாலியாக இருக்குது. அது மாதிரி கேள்வி கேட்டால் நல்லா தான் இருக்கும். சரி, ஓகே. இல்லைன்னா முடிச்சிடலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகே, டன், முடிச்சிடலாம். பாய். நாளைக்கு சந்திப்போம். இன்னைக்கு ஸ்பேஸை கொஞ்சம் கேப் விட்டு தான் போச்சு, ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் போகலை. நடுவில் அரும்புறதுனால கொஞ்சம் கேள்வி கேட்டு நல்லா போச்சு. அப்புறம் சுகுமார் ப்ரோட வழியை
நிறைய பேருக்கு என்டர்டைன்மெண்டா மாத்தினாரு. அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே பாய். குமார்னா டேக் ரெஸ்ட்னா, சீக்கிரம் சந்திப்போம். பாய் பாய். தேங்க்ஸ் சார்.